அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு முதல் வணக்கம். ட்ரம்ஸ்டிக் இந்த நிறுவனத்தில் நான் இது 3வது படம். 2வது படமாக இந்த படம் நடிச்சிட்ருக்கேன். அதுக்கு அடுத்த படத்துலேயும் நான் ட்ரம்ஸ்டிக் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல தயாரிப்பாளருக்கு நன்றி. இன்னும் சொல்லப்போனால் குடும்ப டாக்டர் மாதிரி ஆகிட்டுருக்கேன் அந்த படத்தில். அவர் படத்துலேனா ஒரு சீன் இருக்கிற மாதிரி. கலையரசன் இயக்குனர், என்னுடைய மூத்த மகன் பேர் கலையரசன். அதனால் அவர் கலை எனக்கு ரொம்பவும் நெருக்கமாகிட்டார் பேர்லேயே. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. நிறைய ஆண்பாவத்தை பற்றி நிறையா சொல்லிட்டு போகலாம். நாங்கள்லாம் 66 வயது ஆயிடுச்சுன்னா நிறைய ஆண்பாவம் எங்களுக்கு தான். நாங்கள் அனுபவித்ததெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விரைவிலேயே நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. அதனால் இந்த டைட்டில் மிக பொருத்தமான ஒரு டைட்டில். இந்த காலகட்டத்துக்குன்னு இல்லை, ஒவ்வொரு ஆண்களுமே அந்த காலத்தில் இருந்து சுமைகளை பெண்கள் தான் சுமக்கிறாங்க இல்லை, ஆண்களுக்கு தான் நிறைய சுமை இருந்தது. அவங்க அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அப்போ ஆண்பாவம் யாருக்கு இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு தான் இருந்தது. இப்போ நீங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு தகுந்தாப்புல இதை கொண்டு வந்திருக்கீங்க. பாடல் சிறப்பு, அந்த கதாநாயகியினுடைய நடிப்பு, உங்களுடைய நடிப்பு. தம்பி எனக்கு அவனுக்கு நான் அப்பாவை நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அதனால் அவன் என்ன சொல்லலாம் உரிமையோட கதாநாயகனை. என்னுடைய பையன் அருமையாக நடிச்சிருக்காரு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்லேருந்து ஒரு சமன் வரும், அதை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் ஆவேசமாக பேசுகிறோம்னு சமனை தூக்கி அடிச்சுட்டேன். அடுத்த பில்டிங்கே போயிடுச்சு. அது மொட்டை மாடியில் எடுத்தான் அந்த சீனு. அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. திருப்பி போய் கீழே இறங்கி போய் அந்த சமனுக்கு எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த ஷாட் எடுத்தாங்க. அது கொஞ்சம் நடிக்கிற வேகத்தில் பண்ணிட்டேன் நான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில் நடத்துறது ரொம்பவும் பாராட்டக்கூடிய விஷயங்கள். ஏன்னா சினிமாக்கார துறையில் சினிமா சம்மந்தப்பட்டவர்களே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அரங்கத்தில் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியை இப்படி பொதுமக்கள் போகிற இடத்துல நிகழ்த்தும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பொதுமக்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க தம்பி. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இது மாதிரி இப்போ பொது இடங்களில் நடத்தும் போது மக்களுக்கும் நமக்கு ஒரு நேரடி தொடர்பு கிடைக்கிது பார்த்தீங்களா. அந்த தொடர்பு நமக்கு எவ்வளோதான் நம்ம விளம்பரங்கள்லேயோ படத்தில் மூலியமாகவோ இல்லை சேனல்கள் மூலியமாகவோ நம்ம நடத்தினாலும் இது ஒரு நேரடி நிகழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இதில் கலந்துக்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்கூல்லெல்லாம் ஃபஸ்ட்டு வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இது கொடுப்பாங்க. இவன் தான் டெய்லி ஸ்கூலுக்கு. ஆனால் இன்றைக்கி நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், 2வது தான் பொன்ராம் வந்தார். அதனால் என் பேரை சொல்லலை, பொன்ராம் சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த சகோதரி சொல்லும்போது என்னை ஸ்டில்ஸ் பாண்டியன் அது அங்கே எடுக்கிறாங்கல்ல அவங்களோட உறவு. நான் ஒரு காலத்தில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தேன். ஆனால் ராஜாராணி பாண்டியன் நான் நடித்து வாங்கின பட்டம். அதை தயவுசெய்து ராஜாராணி பாண்டியன் சொல்லுங்கள். நான் ஸ்டில்ஸ் பாண்டியனாக இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய உறவுகள்லாம் என்ன படம் எடுக்கிறாங்க, இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ என் பேர் ராஜாராணி பாண்டியன். ஒரு முறை நீங்களே சொல்லுங்கள், மைக்கில் பார்க்கலாம். ராஜாராணி பாண்டியன். ஓகே சார், சூப்பர். ராஜாராணி பாண்டியன் அவர்கள். ஓகே, நன்றி. நீங்க ஹாப்பினா ஹாப்பி. இந்த இடத்துல நான் வசந்த் சார் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். வசந்த் சார் பாலச்சந்திரன் ஐயாட்ட உதவியாளராக இருக்கும்போது நான் ஸ்டில்ஸ் ரவிக்கு உதவியாளர். சின்ன சின்ன சீன் நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு நாள் இறக்கப்பட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் சீன் கொடுத்தாரு, மனதில் உறுதி வேண்டும் நினைக்கிறேன் சார். அப்போ கூட இதே மாதிரி கலர் சட்டை போட்டு போனால் தான் ஃப்ரேமில் நம்ம தெரியும்னு கலர் சட்டை போட்டு போனேன். இவர் கேமராவை பார்க்கக்கூடாதுங்கிறார். இவருக்கு அங்கே தேவை ஃப்ளாஷ் அடிக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர். நான் சினிமா நடிக்க போகிறோன்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டேன். நீ எழுந்திருக்கிற ஒரு ஃப்ளாஷ் அடிக்கிற உட்காந்துக்கிறேன். நோசந்த் எப்படியா மூஞ்சி தீரன், அதெல்லாம் வேணாம், அவன் சட்டை தெரிஞ்சால் போதும் உட்கார வேண்டியது. அப்படி நடித்து அவருடைய படத்துலேயே நான் நடித்தேன். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவர் திரும்ப என்னை கூட்டு போய் எனக்கு வாய்ப்பு கொடுத்து மலரும் பல விஷயங்களை பேசிக்கிட்டோம். இப்போயும் ஸ்டில்ஸ் ரவி சார் நானும் சந்திக்கும் போது இவரை பற்றி பேசியிருப்போம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. பொன்ராம் சார் எனக்கு கொடுத்தாரு, அதுக்கு நன்றி. மறக்க முடியாது சார். அதுக்கடுத்து கொடுக்கல, அதையும் நினைவுபடுத்திக்கிறேன் சார். மற்றபடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி. படம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், பாருங்கள் கண்டிப்பாக. ராஜாராணி பாண்டியன் சார் அவர்கள் நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்தது சார், நீங்கள் 2 பேருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ப்ளீஸ். செக் செக். ஹலோ.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு படத்தை வந்து இங்கே வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தோடதும் ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் கேதர்ட் ஹியர் ஃபார் ப்ரமோட்டிங் த மூவி. அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர் சார். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் சார். ஸோ நீங்கள் மெம்மேலும் இன்னும் நிறையா படங்கள் கோயம்புத்தூர்லேயே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் சார். And thank you very much for the entire movie. And welcome to all the celebrities who have come here, to Ponram sir. Welcome sir. And thank you director. First எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸை எனக்கு ஷேர் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்த ரியோன் எனக்கு ரொம்ப நன்றினா. And I am very much grateful to the entire team, and I wish the entire team great success. To all the technicians, crew and cast who have gathered here, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது நான் ஆசைப்படுறேன், நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ விஷிங் எவ்ரி ஒன் கிரேட் சக்ஸஸ். அண்ட் ஆக்சுவலாக எனக்கு ஒரு 2 சீக்ரெட் மட்டும் சொல்லணும், டைரக்டரை பற்றி சொல்லலாமா? சீக்ரெட்னா கண்டிப்பாக அதை ரிவீல் பண்ணி ஆகணுங்க. ஓகே, நீங்கள் வழக்கமாக காலைல 4 மணிக்கு எப்பெல்லாம் எந்திரிப்பீங்க? 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க மாட்டேன். ஓகே, ஏதாவது கல்யாணம் காது குத்து அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இல்லையா? ஓகே, அவ்வளோதான். நம்ம டைரக்டர் வந்து டெய்லியும் காலைல 4 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. ஓகே, அந்த அளவுக்கு வந்து அவர் டெடிக்கேட்டடாக வந்து காலையில் எந்திரிச்சு ஸ்கிரிப்ட் பண்ணுவார். ப்ளஸ் படத்துக்கான வேலை எதுவாக இருந்தாலும் அவர் வந்து காலையிலேயே 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவார். ஸோ இதோட டெய்லி ரொட்டீன் அவரோடது. ஸோ அந்தளவுக்கு அவர் டெடிக்கேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ கண்டிப்பாக அவருடைய முதல் படம் வந்து அதுக்காக அவரோட டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்காக ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் விஷ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நம்ம வாழ்த்திக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, அவருக்கானது வந்து 2வது கல்யாணம். என்னங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவரை பத்தி இவ்வளவு கான்ட்ரோவர்சியா போடுறாங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரு 10 வருஷமா எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. சினிமா தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி. சார் இதுக்காகவே நீங்க அடிச்சிரணும் சார். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து சினிமால டெடிகேட்டடா இருக்காரு. அவருக்கு எப்ப கால் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ட்ட இருந்து கால் வந்தா, இல்ல வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்ட்ட இருந்து, இல்ல வந்து கேமராமேன் யார்கிட்ட இருந்து கால் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை அட்டெண்ட் பண்ணுவாரு. அவங்க வீட்ல இருந்து அவங்க வீட்டுக்கார மாட்டேந்து வந்ததெல்லாம் அப்புறம் தான். எல்லாரும் நல்லா செய்யறாங்க சார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட். ஸோ 10 இயர்ஸா அவருடைய ஹார்ட் ஒர்க் இதுல இருக்கு. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் படம் கண்டிப்பா ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ அகைன் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி நன்றி. அந்த 2 சீக்ரெட்ஸும் போட்டு உடைச்சதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தது ஜென்சன் சார், அதாவது ரீசெண்டாக வந்த திரைப்படங்கள் லப்பர் பந்தாகட்டும், நிறைய படங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களோட ரோல் வந்து நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காகவும் வந்து இருந்தது. இந்த படத்தில் உங்களோட ரோல் பற்றி சொல்லுங்கள். வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. வந்திருக்கிற உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. சார் வசந்த் சார் வணக்கம் சார். பொன்ராம் சார் வணக்கம் சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த கலைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் என்னோட நன்றி. கலை வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல். வாய்ப்புங்கிறத விட இதை வந்து கலை எனக்கு தர வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்டயே அவரை சார்ந்தவங்களே அவங்க டீம்லேயே நிறையா டேலண்ட்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி எனக்கு அதுவும் லுங்கியை கழட்டிட்டு பேண்ட்டை மாட்டி விட்ருக்காரு. அது பெரிய ரிஸ்க்கு தான் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்தது. பட் இதை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சிலர்லாம் சொல்லும்போது அதுதானே வேறு வழி இல்லையே, பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ பெரிய பொறுப்பை நம்ம தலையில் வச்சுருந்தாரு. பயந்துகிட்டே இருப்பேன். ரியோ சாரும் ஆர்ஜே ப்ரோவும் இருப்பாங்க. ஒரு 3 நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம உழப்பிக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு 2-3 நாள். சில்லற வேலையெல்லாம் பண்ணி சிலதெல்லாம் மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் தாண்டி ஒரு 4-5 நாள் கழித்து ஓகே இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த 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 டோட்டல் ஷூட்டுமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. இது வந்து இந்த மெமரிஸை வந்து நான் ரொம்ப நாள் கேரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சமீபத்தில் சித்து ப்ரோட ஸ்டுடியோவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இப்படி ஒரு பூக்கி மியூசிக் டைரக்டரை இத்தனை நாள் பார்க்காம விட்டோமே. க்யூட்டஸ்ட்டுன்னா அப்படி ஒரு க்யூட்டு. உங்கள் வாய் எடுத்து என் காதில் வைங்க சார் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலான்ட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான டீமு. அது எப்படி தான் இந்த ரியோ சார் வந்து அவர் கூட இருக்கிறவங்களையே சுற்றி வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் டேலண்ட்டாக வேறு இருக்காங்க. அவரோட ஒரு பெரிய ட்ரெயிட்டாகவே நான் பார்க்குறேன். தான் கூட இருக்கிறவங்கள கூட கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறது ஒன்று, அதை எப்படி பண்ணுறதுங்கிறத கிளியராக ஒரு பிளானோட
எப்போ பேசினாலும் இப்போ சிலர் சொல்லுவாங்கல்ல, என் கூட இருக்கிறவங்களெல்லாம் நான் வந்து வழி நடத்தி, அப்படி இல்லை தலைவன். அதாவது ஹீ ஹேஸ் அ பிளான், ஒரு கிளியர் கட் ஐடியாவோட இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற எக்ஸிக்யூஷன் பிளானோட வேலை செய்கிறாப்புல. ரியோ சாரோட ஃப்யூச்சர் வந்து அவர் நினைக்கிற மாதிரி இல்லாமல் ஆர்ஜே ப்ரோ நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவன் வந்து கண்ட ரோலே எடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் இருப்பார். பட் எனக்கு அது ஆசையே இல்லை. அவர் ஸ்டார் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அவரை மாதிரியே நானும் ஆசைப்பட்றேன். கொஞ்ச நாள் பழகின எனக்கே இது இருக்குன்னா, கூடயே இருக்கிற இவங்க கூடயே இருக்கிற எத்தனை பேர், எவ்வளோ பேஷனேட்டாக வேலை செய்கிற இத்தனை பேர் இவரை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கலை, உங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப முக்கியமான படங்கிறத தாண்டி இந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஊர்ஜிதமாக நம்புகிறேன். ஏன்னா சும்மா ஜஸ்ட் பை வாழ்த்துக்காக சொல்லலை. ஸ்கிரிப்டு சிவா சார் எழுதின ஸ்கிரிப்டை நான் ஃபஸ்ட் டைம் கலை எனக்கு கொடுக்குறாரு. படிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து எனக்கு சினிமாவை பற்றி எல்லாம் அப்படி சொல்ல, பட் ஜனரஞ்சகமாக நம்ம பார்ப்போம்ல, படம் என்ன படம் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருந்தது. அதை கரெக்டாக கேப்டிவேட் பண்ணி பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. சரியான ஆர்டிஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்காரு என்னை மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். யாருக்காக இல்லாட்டியும் எங்கள் எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து நகர்ந்துடலாம் சீக்கிரமாக. கலைக்கு அப்படி இல்லை, இது கலைக்காக பெரிய வெற்றியாக இது அமையணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சின்ன படங்களுக்கு எப்போவுமே உங்களை தான் நாங்கள் சார்ந்திருக்கோம். அதை நீங்கள் எப்போவுமே பண்ணியிருக்கீங்க, இந்த தடவையும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 31ஆம் தேதி கண்டிப்பாக பாருங்கள். நீங்களும் பார்த்துருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்புக்கும் இந்த மேடைக்கும். எவ்வளோ சூப்பராக நீங்கள் நடிக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பராக செமையாக வந்து பேசுகிறீங்க. அவர் பூக்கி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரே ப்ளஷ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவருக்குமே ஆல்ரைட். நீங்கள் ஏதோ சில்லற விஷயம் பண்ணி மாட்டினீங்க அப்படின்னு சொன்னீங்களே விக்கி கிட்ட, அது என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அது நம்ம ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம கிளியராக இருக்கிறோம் அப்படின்ட்டு மீசையை வந்து என்ன பண்ணோம், நம்ம மூஞ்சியில் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக வச்சுக்கணும்னு நான் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ண போய் இந்த பக்கம் வெட்டிருச்சு, பறக்குன்னு அங்கே மட்டும் போயிருச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நான் மையை வச்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த ரியோ சாரோட பெரிய பிரச்சனை என்னன்னா, தான் வேலையை தாண்டி எல்லாரும் வேலையும் பார்ப்பாப்புல. எல்லாரும் அங்கே ஒருத்தங்க கண்டினியூட்டி அங்கே மிஸ் ஆகுதுரா அப்படிம்பாரு. இப்போ நான் எப்படி பக்கத்துலேயே நடிக்கிறேன். நான் வந்து ஒரு 2-3 நாள் எனக்கு தெரில அதெல்லாம். பட் நான் வந்து அந்த மையெல்லாம் போட்டு இந்த மேக்கப் பண்ணாக்கிட்ட வந்த உடனே போய் கரெக்டாக பண்ணிட்டேன். பண்ணி நடிச்செல்லாம் முடிச்சிட்டேன். ரியா சார் கூப்பிட்டு அவன் கண்டுபிடிக்கல அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, இல்லை அந்த மீசையில் அப்படி பண்ணியிருக்கீங்களே அதை கண்டுபிடிக்கல அப்படின்னாரு. அப்படின்னா 2 பேரும் நல்லா ஒரு 2 நிமிஷம் திட்டிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதுதான் அந்த சில்லற வேலை. அண்ட் சாரி, நான் எடிட்டரை விட்டுட்டேன். கேஜி ப்ரோ, லவ் யூ ப்ரோ. ரொம்ப ஹாய் ப்ரோ. ஸ்பாட்டுக்கே வருவார். கிளாக்கெல்லாம் அப்படி இருக்கணும்லாம் சொல்லுவார். கண்டினியூட்டியில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். அண்ட் மாதேஷ் அண்ணாவோட டீமு, மாதேஷ் அண்ணாவை விட்டுட்டேன். அண்ணா சாரிண்ணா, ரொம்ப 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 எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர். ஸ்வீட்டான கேமராமேன். என்னை ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. நான் ரொம்ப சிரமமான விஷயம் வெற்றிகரமாக நடத்திட்டீங்க. அதை இளையராஜா ப்ரோ, யுவராஜ் ப்ரோ, மாதேஷ் அண்ணாவோட டீம் எல்லாத்துக்கும் நன்றி. என்னோட ஏடிஸ் தங்கங்களா, டே விட்டுட்டேன்டா, சாரி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ரொம்ப 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 வேலை செய்கிற மாதிரியே கிளியராக நடிக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு பிரமாதமான ஏடி டீமை வச்சுருக்காரு. எப்பவுமே பரபரப்பாக இருப்பானுங்க, எந்த வேலையும் நடக்காது. சாமர்த்தியமான ஏடிஸ். பெரிய இயக்குனராக வர்றதுக்கான குவாலிட்டி இங்கேருந்தே உங்களுக்கு கிடச்சிருச்சுரா. தேங்க்யூ, பெருசாக வருவீங்க. சரண், தேங்க்யூ. கலைக்கிறாருன்னு நினைக்காதீங்க, உண்மைதான் சொல்கிறாரு. உண்மையிலே நல்லா வேலை பார்ப்பாங்க ஏடிஸ் எல்லாருமே. ஓகே, பிஃபோர் வி சென்ட் யூ ஆஃப், உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய நீங்க பார்த்த பெரிய பாவமான ஒரு ஆண் அப்படின்னா யார் அப்படிங்கறத சொல்லிட்டு குயிக்கா. சார் ஃபர்ஸ்ட். சார் யாரு பாவம் அப்படின்னு? யாரு பாவம் சார்? ஆண்கள் தான் பாவம் சொல்லி. ஆண்கள்ல பர்டிகுலரா இவர் பாவங்க அப்படின்னு யார சொல்லுவீங்க சார்? எனக்கு பொறுத்தவரை எங்க அப்பா பாவம். அப்படியா? எதனால? இல்லை, அவ்வளோ பொறுமையாக இருந்தார் எங்கள் அம்மா கிட்ட. நான் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ ஆண்கள் அப்பயே பாவமாக இருந்திருக்கிறார் இல்லையா? எல்லா காலத்திலும் அவர் தான் பாவம் அப்படின்னு சொல்ல வரீங்க? எப்பயுமே ஆண்கள் தான் பாவங்கிறதுக்கு அடிச்சு சொல்றான்னு சொல்லியிருக்காப்புல ரியோ. ஆண்கள் தான் பாவம். ஓகே
சார் நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆரம்பத்தில் பெண்கள் பாவமாக இருந்தாங்க, இப்போ பெண்கள் பண்ற வேலையில ஆண்கள் பாவமா மாறிக்கிட்டு இருக்காங்க சேஃப் ஆன்சர் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகே, இப்போ எங்க தலைவர் உனக்கு என்ன கல்யாணம் ஆகுறியா சார்? ஆயிருச்சுங்க சார், அனுபவத்துல சொல்றேங்க சார். இல்ல உஷாரா சொல்லிக்கிறேன். ஆமா சார், ரொம்ப சேஃபா ஒரு பதில். ஆனா பட் இவர்கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான பதில வந்து எதிர்பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. இல்லை, ஒவ்வொரு காலையிலையும் அவனை நான் பார்க்குறேன், நான் தான் அது. ஒவ்வொரு காலையிலையும் நான் அவனை பார்க்குறேன், நான் தான் அது. என்னை விட பாவம் யாரும் கிடையாது. செல்ஃப் சிம்பத்தைஸ் பண்ணிக்கிங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி நன்றி, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ அகைன் எவ்ரி ஒன். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஸோ எடிட்டர் ப்ரோ, நீங்களும் உண்மையாக உங்களுடைய வேலை தான் இங்கே நிறைய ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ப்ரோ. அண்ட் வசந்த் சார், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் யூர் டைம். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் ஃபார் த இவெண்ட் சார். ஸோ படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ப்ளீஸ். ஸ்டார்லாம் கண்டிப்பாக ஆயிடுவார் ரியோ, இதுதான் எனக்கு சொல்ல. எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேரை பார்த்துருக்கேன் நான், அதாவது இப்படி இருந்தவங்க இப்படி ஆறதை வந்து நாசரோட முதல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா கல்யாண கதிகளில் நாசர் வந்து முதல் ஷாட் எத்தனை டேக் எடுத்தாருங்கிறது அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பால்சந்த் சார்கிட்ட நடிக்கிற போது ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்த நாசர் இப்படியானதை பார்த்துருக்கேன். விவேக்கோட முதல் படத்துக்கு நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். இதெல்லாம் என் குருநாதர்கிட்ட மனதில் உறுதி வேண்டும். இப்படி இருந்த விவேக் அப்படியானதை பார்த்துருக்கேன். நானே வந்து அஜித், சூர்யா, சிம்ரன், ஜோதிகான்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் புதுமுகமாக அறிமுகப்படுத்தின போது அவங்களெல்லாம் இப்படி இருந்து இப்படி பார்த்து இப்படி பார்க்க முடியாத உயரத்துக்கு போகிறதையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் சொல்கிறேன், ரியோ எழுதி வச்சுக்கோங்க. பப்ளிக்காக ஆம்பா மாலில் வேற சொல்கிறேன், பெரிய லெவலில் வருவீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் ஜோ. படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம். அவர் வந்து அவரும் சரி இவங்களும் அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. ஜோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கண்டிப்பாக ஆண் பாவம் பொல்லாததும் எனக்கு பிடிச்ச படமாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. நீங்கள் ஸ்வீட் ஆர்ட்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஒரே வார்த்தையில் நான் ஏன் ரியோவை பாராட்டுறேன்னு நானே நிறுவுறேன். டயலாக் இல்லாத போதும் ஹி ஆக்ட்ஸ் வெரி வெல். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நான் அதை பார்த்ததை கவனித்ததை சொல்கிறேன். இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நிச்சயமாக பெரிய ஹைட்ஸ் போவீங்க. என்னோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஃபார் தட். தட்ஸ் ஹியூஜ். பெரிய ஒரு விஷ் getting it from legendary director. ரொம்ப ரொம்ப பெரிய விஷ் இல்லை. அங்கே இமோஷனல் ஆகிட்டாங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அங்கேருந்தே. நான் சில மொமெண்ட்டில் அந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். அந்த ஃபோட்டோ போடுறதுக்கு ஒரு நேரம் வரும் போடணுன்ட்டு. சாரை நேரில் மீட் பண்ணப்போ அவர் சார் இது ஸ்டேஜில் சொல்லுவீங்கன்னு நினைக்கல சார். அவர் வீட்டில் கூப்பிட்டு சாரோட வீட்டுக்கு போய் பார்த்தப்ப ரொம்ப விஷ் பண்ணார். எனக்கு என்னென்னா சினிமாவில் நம்ம பார்த்து ரசித்த நிறைய பேரை நேரில் பார்க்கணும், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்போம். அதில் ரொம்ப முக்கியமாக பாலச்சந்தர் சார். ஸோ அவரை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நடக்கல. ஆனால் இவரை பார்க்கும்போது எனக்கு ஏதோ அவரை பார்த்துட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு கிடச்சிது. ஸோ அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணார். அவ்வளோ பாசிட்டிவாக என்கிட்ட ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சார். ஒரு படத்தை ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கல்ட்டு ஃபிலிம் 2 கல்ட்டு ஃபிலிம் பண்ணுருவாங்க ஒரு டைரக்டர் அப்படின்னு 10 படம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு 2 கல்ட் இருக்கும். சார் எடுத்தது எல்லாமே கல்ட்டு. அப்படி ஒரு டைரக்டர். ஸோ அப்படி ஒருத்தர் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது அது பெரிய பிளஸ்ஸிங். சினிமாவில் நான் சேர்த்து வைக்கிறது இதுதான் நான் நம்புகிறேன். ஸோ அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்து எங்களை பிளஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அன்னைக்கு அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன். சொல்லிடுவா வேணாமா? சொல்லு. ஓகே, இன்னைக்கு ஏதோ வேஷ்டிலாம் வந்திருக்காரு. ஓகே, லவ்லி லவ்லி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பையன் இவர் வந்து பிளாக் ஷீப்னாலே என்னென்னா, நான் வந்து எப்பயுமே ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ் இருக்குது இங்கிலீஷில், இன்டென்ஷன்ஸ் டு ரியாலிட்டி இஸ் பவர். அதாவது இன்டென்ஷன்ஸ் டு ரியாலிட்டி இஸ் பவருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேஸ். நிறைய நினைக்கிறோம், ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நினைக்கிறோம். எதை நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். அதுக்கு வந்து பிளாக் ஷீப் வந்து ஒரு உதாரணம். எனக்கு விக்னேஷ் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம். அவங்க இதில் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசராக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக இந்த பையனை அங்கேருந்து எனக்கு தெரியும். ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஆம் விஷிங் யூ. எல்லோரும் ஏற்கனவே என் காதில் ரகசியமாக ப்ரொடியூசர் வரைக்கும் சொல்லிட்டாங்க, படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு. ஐ ஆம் வெரி ஹாப்பி. சூப்பர் ஹிட் ஆகட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.
அண்ட் ப்ரொடியூசர் சக்திவேலனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு இந்த மாதிரியான படங்கள் நீங்கள் நிறைய பண்ணணும், நிறைய இந்த மாதிரியான டீமை என்கரேஜ் பண்ணணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் இதோட கீழே இறங்கிடுறேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் அவங்கள ஏமாறுற மாதிரி தான் சொல்வேன். அதனால அந்த கேள்வி அவங்க என்ன கேட்க வேண்டாம், நான் இறங்கிடுறேன். பதில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவா? நான் சொல்ற பதில் உங்களுக்கு வந்து, நான் பெண்கள் தான் பாவம் கட்சி இருக்கலாம். பட் அவர் கியூட்டா உங்களை பூக்கி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி தட் ஆல்சோ சூட்ஸ் யூ வெல்லுங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். அண்ட் வெரி இந்த பாடல்கள் உருவான கதையை பற்றி சொல்லுங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரியோனா வந்து எனக்கு கண்ணவீசி சாங்லேருந்தே தெரியும், ஷார்ட் ஃபிலிம்லேருந்து. ஸோ எப்பயுமே வந்து அவர் ஜெயிக்கணும், அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த ரூட்டிங் ஃபார் சக்ஸஸ் வந்து எல்லா படத்துலையும் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணும்போது நான் திருப்பி அவருக்கு ஒரு சாங் அதுக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணும்போது தான் அது உருகி இப்போ அடுத்து ஜோடி பொருத்தம் நான் நம்புகிறேன். ஸோ யா, அண்ட் இன்னும் மெனி மோர் பண்ணணும். யா, நீங்கள் எப்படி அவர் உருகி ரசிக்கிறதுனால தான் அந்த உருகி அப்படி பாடலாம் போடுறீங்களா? அவர் என்னை உருகி ரசிக்கிறாரு ஒரு அண்ணனா. ஸோ அதனால அவர் தானேங்க மியூசிக் போடணும். அவர் லிரிக்ஸ் கூட எழுதியிருக்காருல்ல. அதை வேற ஞாபகப்படுத்திருக்கீங்க. அது ஏங்க ஞாபகப்படுத்திருக்கீங்களா? அப்ப அதுக்கு ஒரு கதை இருக்கு. எல்லா படத்துலையும் வந்து ஒரு பாட்டு வந்து தம்பி ஒரு பாட்டை ஒதுக்கி வச்சுரு அப்படின்றவாரு எழுதுறதுக்கு. இப்ப பாடுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது அடுத்த சர்ப்ரைஸா வரும். இல்ல இதுல பாடி இருக்கீங்களா ரியோ? ஓ, அது வெளியா இருக்கா? இல்ல வெளிவர விடல, சில பேர் விட மாட்டேன்ட்டாங்க. பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் மூவிக்கு நீங்க அவரை பாடம் வைக்கணும்னு நினைக்கிறேங்க. ஹீரோனால என்ன முடியாது, அவர் நடிப்பாரு, லிரிக்ஸ். வேண்டாம், என்கரேஜ் பண்ணாதீங்க, அவர் கிடைக்காதீங்க. கண்டிப்பா நம்ம பாடியே ஆகணும், அவரோட ஃபேன்ஸோடைய கோரிக்கை அது. ஓகே ஓகே, 2 பாடல்கள் ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டா வந்துட்டு இருக்கு. அடுத்த 3வது பாட்டு எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? 3வது பாட்டு இன்னைக்கு ஈவினிங். இப்போ ஈவினிங்கா? இப்போ ஆல்ரெடி ஈவினிங் தான, நைட்டே ஆக போகுது சார். லைவ் ஆயிடுச்சு. எத்தனை நாட் ஈஸி. ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங், ஓகேங்களா? கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு விக்கி. ப்ளீஸ். தேங்க்யூ, லவ் யூ. நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஃப்ரம் ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் பிளாக் ஷீப் ஃபேமிலி. எப்படி சொல்லிட்டேன்னா எங்கே போனாலும் சொல்லிடுவேன். ஓகே, இந்த மானிட்டர் சுத்தமாக எடுக்கலண்ணே ப்ளீஸ்ண்ணே. இந்த மானிட்டர் பாத்தீங்களா, ஆங்கர் மோடான. ஹலோ, இவ்வளோனா நான் வந்தேன், எந்த விஷயமும் நான் சொல்லாம. இப்போ பாருங்க, இப்போ எப்படி கேட்குது பாருங்க. இதுதாங்க இந்த மாதிரி டிமாண்டிங்கா ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கிறது சொன்னோம். சரி, அப்பெல்லாம் இல்லை, உங்க வேலையை சுலபப்படுத்தலாம். ஏன்னா நமக்கு தெரியும்ல. நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஜே, விஜே, ஆங்கர், லிரிசிஸ்ட் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்படி இல்லை, ஏன்னா எல்லா வேலையும் சேர்த்து பார்க்கல, ஏதாவது ஒன்னாவது உருப்படியா வந்துருமான்னு பார்க்குறேன். எதுவுமே வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பேராவது கரெக்டாக வாங்கிடணும்னு நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். பட் 2015 ஸ்மைல் சேட்டை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் ஆகி, பிளாக் ஷீப்ல ஒரு 5 பேர் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து சேர்ந்து, தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வந்து வாய்ப்பு கிடைக்காம தேடிட்டு இருந்த 5 பேர் ஏதோ ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்கணும்னு ஆரம்பிச்சு 5, 10 ஆகி, 25 ஆகி, 100 ஆகி, 200 ஆகி, 350 வரலையும் போன ஒரு டீம்னா பிளாக் ஷீப். அதுக்கு ஒரே காரணம், எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து யாரோ வச்ச நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் தான் இந்த இடம் வரலையும் கொண்டு வந்திருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையை தான் இப்போ சக்திவேல் அண்ணனும் விஜய் அண்ணனும் இங்கே வச்சிருக்காங்க பிளாக் ஷீப் மேலே நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு, அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற அந்த பொறுப்பு. இதுவரையிலும் எப்படி எல்லாமே நம்பிக்கையை காப்பாற்றி அந்தந்த இடங்கள்லேருந்து நாங்கள் அடுத்தடுத்து நகர்ந்துட்டு இருந்தோமோ, அது மாதிரி இந்த நம்பிக்கையும் காப்பாற்றி இருக்கோம், இன்னும் 31க்கு அப்புறமும் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட மேடைக்கு இருக்கேன். சார் தேங்க்ஸ்ரா. இது நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஏடி டீமை பற்றி யாரோ குறை சொன்னோ, ஐ நெவர் அக்செப்ட் தட். தேங்க்யூ தம்பி, உங்கள் கூட பணிபுரியறதுக்கான வாய்ப்பு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, நன்றி. எனக்கு மட்டும் இல்லை, யார் அவங்க கூட பணிபுரிஞ்சாலும் அவங்க பணிபுரியறதுக்கான வாய்ப்பை இவங்க கொடுப்பாங்க. நமக்கு வேலையை சொல்லிட்டு அந்த வேலையை நம்மளே பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பாங்க. அதான் நம்மளோட ஏடி டீம். லக்கிலி, வெரி லக்கி கலை டு ஹேவ் தெம். ஓகே, சூப்பர். உண்மையிலே அவர் பாவம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட் அவர்கிட்ட வந்து நடிச்சு பாருங்க.
ஓகே, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க டைரக்டர் பாவமா இல்ல நாங்கெல்லாம் பாவமா? பட் ஏன் எல்லாருமே வந்து டைம்ல இருந்து அவர் பாவம் போன்னு சொல்றாங்க? நீங்க தானே ஓப்பனா உண்மையா எல்லாம் சொல்லுவீங்க, சொல்லுங்க. நான் அவனை பத்தி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா இங்க 100 கேமரா வேற இருக்கு, நிறைய சொல்லணும்னு தோணுது எனக்கு. ஆனா நான் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க கலை. ஏன்னா நேத்தில இருந்து ஒரு போராட்டத்துல இருக்கான் வீட்டுல. ஏற்கனவே ப்ரொமோஷனல் இன்டர்வியூல எல்லாம் வந்து சும்மா போகலாம். என் பொண்டாட்டி என்னை கிரிக்கெட் விளையாட விடல, என் பொண்டாட்டி தோசை சுட்டு தரலன்னு சொல்லி நேத்தி காலையில இருந்து இங்க இருந்து போயிட்டு வர்ற வரலையும் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஐயோ அது ப்ரொமோஷனல் இன்டர்வியூமா, தெரியாம சொல்லிட்டேம்மா அப்படின்ட்டு. அவரு சொல்றது இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க, மொத்த கேமராலும் பதிவாயிடுச்சு. நீங்க என்ன சொல்லி எஸ்கேப் ஆக போறீங்கன்னு தெரியல. சூப்பர், மகிழ்ச்சி. இந்த 10 வருஷம் முன்னாடி பிளாக் ஷீப் என்னவா இருந்தது, இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் இங்க வந்த பசங்க, அந்த ஃபர்ஸ்ட் கோர் டீம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரலையும் எல்லாரோட உழைப்பு தான் காரணம். இது ஆர்ஜே விக்னேஷ்ன்ற ஒரு பேர் இல்லை, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய உழைப்பு தான். இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க பசங்க. இந்த 10 வருஷம் முன்னாடி இப்போன்றதை விட நான் இன்னும் சந்தோஷமா சொல்றது, இப்போ பிளாக் ஷீப் ஃபைன்ஸா இது முதல் வருஷம். நம்மளோட படம் 2019 நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜால இருந்தே பிளாக் ஷீப் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்ன்ற அந்த டைட்டிலோட இதான் நம்மளுடைய முதல் வருஷம். இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்கன்றதான் நான் பாக்குறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் பின்னாடி இங்க சொன்னாங்களே, நான் ஒரு தான் தனித்தனியா சொல்லணும்னா கேஜியில் ஆரம்பிச்சு நம்ம ஜீனி, ஜீனின்னு அவர் சொல்லுவாரு. ஏன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்குமா ஜீனி. மியூசிக் டைரக்டர் வந்து அவருக்கு எவ்வளவு பேரு, பூக்கி, ஜீனி. ஆனா அந்த மனுஷன் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பூக்கி இருக்கான், அங்க பாருங்க. அது கியூட், கியூட் பூக்கி. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்ல ஸ்டேஜ்ல, சொல்ல மாட்டாரு. ஓகே, அதுதான் இன்னும் யங்னு கல்யாணம் ஆகாத மாதிரி அவரு போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. ஓகே, ஐயோ வெரி லக்கி, அது क्वेश्चनே கிடையாது. ஓகே, நீங்க வந்து யூ ஆர் வெரி லக்கி டு ஹேவ் ஹர் இல்லையா? ஓகே, இதுவும் பதிவாயிருச்சு. கலையரசனுக்கு இன்னைக்கும் ஃபோன் இருக்கு வீட்டில் இருந்து. நீ என்னைக்காவது சொன்னியா பாரு மியூசிக் டைரக்டர் சொன்னா இருப்பார் லக்கின்னு. ஐயா அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்களா? சூப்பர். ஐ எம் ஆல்சோ வெரி லக்கி டு ஹேவ் ராசாத்தி இன் மை லைஃப். சார் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண தெரிஞ்சேன் நான். இல்ல, இதுக்கெல்லாம் சேர்ந்து டைரக்டர் வந்து என்னெல்லாம் காம்பன்சேட் பண்ணி சொல்ல போறாருன்னா வந்து தெரியல. ஓகே, சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு சித்துக்குமார் இருக்க போற உயரம், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு கேஜி மச்சான் ஆக்டராகவும் டைரக்டராகவும் கிரியேட்டராகவும் ஆக சிறந்த இடத்த தொட போறான் அவன். கலையரசன் தங்கவேல் டைரக்டரா, இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்க ஜென்சன், மாதேஷ், எல்லாருமே ஏற்கனவே பெரிய இடங்களை தொட்டவங்களும் நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பயணிச்சுட்டு இருக்க நிறைய பேர் அடுத்த கட்டம் நோக்கி போறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் உண்மையிலேயே எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன். இந்த படம் உருவாகிறதுக்கு கருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்து ஏதோ ஒரு இதுல ஆண்களுடைய பிரச்சனையே பேசணும். ஏன்னா பெண்கள் பிரச்சனையே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த சமூகத்துக்கு. ஆனா ஈக்குவலி ஆணுடைய கண்ணீரை சொல்றதுக்குன்னு ஒரு படைப்பு இல்லையே அப்படின்னு யோசிச்சோம். அதுல இருந்து தான் இது தொடங்குனுச்சு. அந்த படைப்பு, அந்த ஸ்பார்க் வந்து நம்ம பாலா அண்ணன்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் அதை உடனே கொண்டு போய் ஸ்கிரிப்ட் ஆக்கணும்னப்ப இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுத்துக்கு சொந்தக்காரரான சிவகுமார், ஸோ சிவகுமார் வந்து ஒரு பெரிய பங்கு வச்சிருக்காரு. அது மொத்த டீமுக்கும் தெரியும். அண்ட் சிவகுமாரும் டைரக்டரா சொல்றேன், இந்த வருஷம் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் தமிழ் சினிமாவில் பேர் வாங்க போற ஒரு படைப்பை பண்ணிட்டு காத்துட்டு இருக்காரு அவரும். ஸோ அவரையும் அப்படிதான் பார்க்க போறோம். அவருடைய ரைட்டிங்ல கலையரசன் தங்கவேலோட இயக்கத்துல நிச்சயமா ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் படம் மக்கள் கீழே போகுது. எல்லா அண்ணன்களும் சேர்ந்து எப்பவும் போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஊடகத்துறை சார்ந்த அத்தனை பேரும் உங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சு எங்களை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றி விடுவீங்கன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல சூப்பர், வெரி குட், அமேசிங், எக்ஸம்ப்ளரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் as a creative producer இதுலயும் நீங்க பட்டை கலப்பணும், சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, நீங்க நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நம்மளே வந்து பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து நம்ம அவார்ட்ஸ் எல்லாம் வழங்கியிருக்கோம், ஒவ்வொரு டைட்டில் வச்சு அந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களோட படத்தில் நடித்தவங்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு ஒரு அவார்டு கொடுக்கறதா இருந்தா என்ன அவார்டு? அதான் நம்ம நிறைய அவார்டு கொடுத்து வாரம் அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்னும் அவார்டு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவார்டு கொடுக்குற கம்பெனிக்கெல்லாம் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தா இருக்கும் அப்படின்னு. இந்த மொமெண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்க படத்துல நடிச்சவங்களுக்கு நீங்க ஒரு பேர் வச்சு ஒரு அவார்டு. ஓகே, அதை நான் கொடுக்கறத விட நான் ஹோஸ்ட் பண்றேன். நான் ஹோஸ்ட் தான். நான் எப்பயுமே நம்ம அதுதான். ஏன்னா இங்கதான் பேமெண்ட் கிடைக்கும் நிரந்தரமா. போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம். அதனால அப்படி ஹோஸ்டா இருக்கேன் அந்த அவார்டுக்கு. ஓகே, ஆண் பாவம் விருதுகள், ஆண் பாவம் அவார்ட்ஸ் 2020. ஓகே, ஒவ்வொரு கேட்டகரியா வரட்டும். டைரக்டர் நீங்க சூஸ் பண்ணுங்க. டைரக்டர் ஓகே, அவார்டு வரும், அது நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ நீங்களே சூஸ் பண்ணி உங்க கையால கொடுக்கலாம். ஓகேவா? வரீங்களா ப்ளீஸ்? இட்ஸ் டைம் டு டைரக்டர் கலையரசன் தங்கவேல். ஆண் பாவம் விருதுகளுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ முதல் விருது என்ன கேட்டகரி பார்த்துடலாம்.
கேட்டகரி வருமா அதுல? அதெல்லாம் வராது சார். அது வராது, இங்க இல்ல, எனக்கு வருமா? புரியல சார். இது ஆன் ஸ்டேஜ்ல அப்படியே லைவா போகுது. அப்படியே இவர் வந்து பெரிய பெரிய நாங்க ஆன் ஸ்டேஜ்லயே இதுதாங்க பண்ணுவோம், அங்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுதாங்க பண்ணுவோம். சார் இங்க பாருங்க, பாத்தீங்களா, அவங்க வந்துருச்சு. கையில வந்து கார்டா வரும், அதை மட்டும் நீங்க சொல்லுங்க சார். ஓகே, இந்த முதல் கேட்டகரி என்னன்னா வந்தாதான் வருவேன், வந்தாதான் வருவான் அவார்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்க ஏன்னு சொல்லி தான் கொடுக்கணும். செட்ல வந்தாதான் வருவான் அவார்ட்ஸ். இது செட்டை விட டப்பிங் சொல்லலாம். இவன் தான் அது. டப்பிங் வர சொல்றதுக்கு கெஞ்சணும். ஏன்னா நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் சென்னையில இருந்து அவனை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படியாவது பிடிச்சி கூட்டு வந்துடலாம் அப்படின்னா எப்படியோ ஒரு 3, ஏன்னா நிறைய போர்ஷன் இருக்கு அவனுக்கு. அந்த டப்பிங் முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப அங்கே இருக்கிற பசங்க தான் ரொம்ப திட்ட வாங்கினானுங்க. பட் ஆனால் கடைசியில் முடிச்சு கொடுத்துட்டாப்ல ரொம்ப பக்காவா. எத்தனை கரெக்ஷன் சொன்னாலும் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ புவி, ரொம்ப நன்றி. எஸ், இந்த அவார்டை நானே வாங்கிக்கவா? ஓகே, ஃபர்ஸ்டே உங்களுக்கு எப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? யூ அடிச்செல்லாம் இருக்காங்க அதுல, வந்தாதான் வருவான்னு. அடப்பாவே. பிளாக் ஷீப் டீம் ஒட்டு மொத்தத்துக்கும் நான் வந்து டெடிகேட் பண்றேன். அவங்களால தான் ஒரு முறையும் நான் லேட்டா போறேன் டப்பிங்க்கு. ஸோ தேங்க்யூ. செட்டு கரெக்டாக வந்துடுவான். இந்த டப்பிங்க்கு வராது. எனக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்குதோ அதே அளவு மணி சாருக்கு இருக்கும். பிரதர் உங்க கால் மட்டும் இல்லை பிரதர், ஏன் காலை எடுக்க மாட்டான் பிரதர் அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. தேங்க்யூ. அடுத்த அவார்டா சிங்கிள் டேக் சிங்காரம். ஐயோ, இதை கொடுத்துருக்கலாம்ல, பேர் வாங்கிருப்பில்ல. இல்ல, அது டைரக்டர் தான் சூஸ் பண்ணுவாரு. சிங்கிள் டேக் சிங்காரம் அவார்ட்ஸ். ஒரு சீன்லயும் ஒவ்வொருத்தரும் சிங்கிள் டேக்ல நிறைய பண்ணியிருக்காங்க. இவன் கிளைமேக்ஸ்ல நிறைய சிங்கிள் டேக் எடுத்தான், சூப்பரா பண்ணிட்டாப்ல. எக்கச்சக்கமா நிறைய வாங்கினது 2 பேர் ஈக்குவலா கொடுக்கணும். நான் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்னு ஜென்சன் அண்ணன், இன்னொன்னு ரியோ அண்ணன். 2 பேருமே சிங்கிள் டேக் சிங்காரம். ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ, வெரி ப்ரவுட் டு ஹேவ் யூ ஹியர். அடுத்த அவார்ட் சார், நானும் ரவுடி தான் அவார்ட். செட்டில் யார்? நானும் ரவுடி தான் அவார்ட். நேற்று ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நேற்று ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஃப்ளைட்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கோக்கியாக இருந்தார். எப்படின்னா கொஞ்சம் போதையாக இருந்தாப்புல. அவர்கிட்ட வேணும்னே போய் வம்பிழுத்து அவனை இன்னைக்கு நான் அடிக்க போகிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஏம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு சொல்லி அவங்கள அடக்கி வச்சு கூட்டு வந்தது மாலை வைக்காதான். கொஞ்சம் விட்டா எகிரி அடிச்சு பாக்குறவங்க ஒருத்தர் வம்பளத்துக்கிட்டே வந்தா இது இவங்களை கூப்பிட்டு, பிரபாகரனை கூப்பிட்டு, நீ அங்க போய் நிக்கிறியா, நான் உன்னை திட்டுற மாதிரி அவனை திட்டிடுறேன். பயங்கரமான ரவுடி. ஆக்சுவலா அந்த அவார்டு உங்களுக்கு மட்டுமே தான். ரவுடி தான் அவார்ட் கோஸ் டு மாளவிகா மனோஜ். எஸ். நிறுத்து. எப்போ நிறுத்தியாச்சு? நிறுத்துமா, நீ நிறுத்திட்டாலும் மறுபடியும் நிறுத்துன்னு சொல்லும்போது நிறுத்தணும். நிறுத்தியாச்சு. ஆமா, என்ன பாவம்னு ஏதோ கேட்டுச்சு. என்னது? லிங்க் கொடுக்க வந்தேன். சரி, பில்டப் கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து நின்றுருக்கீங்க. யாரு எனக்கு லிங்க் கொடுக்குறீங்களா? எனக்கு லிங்க் எல்லாம் கொடுக்க வேணாம். ஏற்கனவே அவருக்கு நிறைய பேரோட லிங்க் இருக்கு. ஓய்யோ, அந்த லிங்க் பத்தி நான் பேச வரல. என்னது இது? யூ டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத். இத பாருமா, என்ன பாவம், யாரு பாவம்? இது ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட். என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி இருங்க. ஆண் பாவம், ஏன் பெண்ணெல்லாம் பாவம் இல்லையா? அத நான் கேட்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க, டெல் மீ. டெஃபினட்டா பெண்கள் தான் பாவம். ஆண் பாவம் கிடையாது. இங்க பாருங்க, ஏன் அவர் பாவம் இல்லையா? அந்த அம்மா பாவம் இல்லையா? நான் பாவம் இல்லையா? மாடு பாவம் இல்லையா? பசு பாவம் இல்லையா? அதாவது ஒரு கவ்வு, அது பாவம் இல்லையா? இவ்வளவு ஏமா 7 மணி ஈவென்ட்டுக்கு 3 மணிக்கே கூப்பிட்டு மேல உட்கார வச்சிருந்தீங்க. இது வரைக்கும் 5 காஃபி 8 வாட்டர் பாட்டில் நான் சாப்பிட்டிருக்கேன். அப்ப நான் பாவம் இல்லையா? சரி, நான் எத்தனை மணிக்கு ஐ அம் பாவம். டெஃபினட்டா நீங்க பாவம், நாங்களும் பாவம் தானே. எல்லாருமே பாவம் தான். அதாவது ஆண் பாவம் பொல்லாதது, அப்படித்தானே? இப்ப யாருக்கு பாவம்? அவங்க எல்லாம் எங்க இங்க இருக்காங்களா, வந்திருக்காங்களா?
நம்ம பேச போறோமா? பேச போறோம். ஓகே, நீங்க நடுவரா? நடுவுல இருந்தா நடுவர் தான். சரி, நீங்க நடுவரா இருந்து யாரு பாவம் அப்படிங்கறத வர சொல்லுங்க, சொல்ல போறீங்க. பார்க்கலாம். சரி, கூப்பிட்டுருங்க. நீங்க யாரெல்லாம் வந்து யார் வர்றாங்களோ, ஆண் பாவம் சொல்றவங்களாம் வர சொல்லுங்க, பெண் பாவம் சொல்றவங்களும் வர சொல்லுங்க. ஓகே, நம்ம எல்லாம் இருக்காரு பாருங்க நம்மளுடைய விக்னேஷ் சார். நீங்க எல்லாம் எப்படி வாங்க, வேற யாரு கூப்பிடலாம் நீங்களே சொல்லுங்க. நான் வரலாமானே? வாங்கண்ணே. நீங்க யாருக்கு இவரை சப்போர்ட் கூட்டிட்டு வரலாமானே? வாங்கண்ணே. இவர் தானே படமே நடிச்சிருக்காரு. இவருக்கு தான் மெயினா பிரச்சனையே இருக்கு, வர சொல்லுங்கண்ணே. ஓகேண்ணே. நீங்க யாரு சைடு பேச போறீங்க, ஆனா இல்ல பெண்ணா? ஆண் பாவம் நம்ம அப்புறம் ஹீரோ இருக்காப்ல. சரி, ஓகே. அப்ப இந்த சைடு பெண் பாவம் அப்படின்னு பேசுறதுக்காக மாளவிகா கூப்பிடலாமா? மாளவிகா வாங்க. கூப்பிடலாம், எல்லாரும் கை தட்டினா வந்துருவாங்க. ஆமா. இன்னொருத்தரை யாரை கூப்பிடலாம்? யாரு வேற யாரும் ஒரு படத்தில் நடித்த பெண்கள் ஸ்ருதி யாராவது பேச விரும்புறீங்களா? பெண் தான் பாவம் அப்படின்னு இல்லையா? நல்லா பேசலாமே. ஸ்ருதி வாங்க. சரி தியா, நீங்களே பேசலாமே. அப்படியா? அவர்கிட்ட சொன்னீங்களே, ஆமா பெண் தான் பாவம். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, இதுவே பாவம் தான். உட்காருங்க. உட்காருங்க. சிட் டவுன், டேக் ஒரு சீட். ஓகே அம்மா உட்காருங்கம்மா. இந்த சீட் எனக்கு தெரிஞ்சு கடைசில அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு நினைக்கிறேன். ஓகே ஐயா, இப்ப நீங்க தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி போங்க, போயிட்டு சீக்கிரம் வாங்க. இத பாருங்க, பாவம் ஆண் பாவம்ன்றீங்க. ஆமா, எல்லாமே பாவம் தாங்க. நீங்க வச்சிருக்க ஒரு மைக்கு பாவம் தான், ஆடியோ பாவம் தான், மால் பாவம், காது பாவம், வாயு பாவம், மூக்கு பாவம், எல்லாமே பாவம் தான். புரியலையா? சரி, என்ன பாவம்ன்றத சொல்லுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஆண்கள் தானே பாவம் எல்லா விதத்துலயும் வந்து. இப்போ பெண்கள் இப்படி சொல்லுவாங்கண்ணே, சொல்ல முடியாத அளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பொண்ணுங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆண்களுடைய எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கு வெளியில. சொல்ல முடியுமா நம்ம பிரச்சனை எல்லாம் வெளில போய்? கரெக்ட். எங்க சொல்லுங்க பாப்போம். தெளிவா சொன்னார்ல, ஆண்களோட பிரச்சனையை சொல்லவே முடியாதுன்றதுதான் பிரச்சனையை சொல்றாங்க. நீங்க சமாளிக்கிறீங்க, நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றோம். சொல்ல முடியாதது வந்து பாவம் கிடையாதுங்க, அது ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? பாவம்னா என்னன்றதை நீங்க இப்ப சொல்லுங்க. இருங்க, அப்ப அவங்ககிட்ட கேட்போமா? சிடம் ஏமா മലയാളം അറിയുമോ? മലയാളം നിങ്ങൾക്ക് അറിയാം മലയാളം? ഞാൻ അറിയാം. ഞങ്ങൾക്ക് രണ്ടാൾക്കും മലയാളം അറിയാം. சரி, ஓகே, அது அப்புறம் நம்ம அறியலாம். என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணா அம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கல்லம்மா? வாயை போட்டு போலீஸை கூப்பிடுவேன். சும்மா சொல்லுங்கம்மா. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்க, ஆண்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே மாதிரி பெண்கள் என்ன பாவப்படுறீங்க, என்ன பாவம் அப்படின்றத ஏதாவது ஒரு லைன் சொல்லுங்க. அப்பதானே உங்களுக்காக நான் போராட முடியும். படத்துல மலையாளத்திலே சம்சாரிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை. ரமணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எனக்கு ஆக்சுவலி லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை, என்ன சொல்லணும்னு தான் தெரியல. அப்ப நீங்க உண்மையிலே பாவம் தாமா? இல்ல, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு அது டவுட்டா இருக்கு. நடுவுல இருந்தா யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் நடுவர் நானு. அப்ப நீங்க இல்லைன்னா நீங்க அடுத்த ரவுண்ட் பேசுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, அவங்க தான் சொல்லிட்டாங்களே பொண்ணுங்க தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏமா பொண்ணுங்க பாவம் தாமா? எதனால பொண்ணுங்க பாவம்? அவங்க சொல்லியே, சும்மா ஏதோ சொன்னேன். இப்போ இங்க ஷாப்பிங் வந்திருக்காங்க, அங்க நிக்கக்கூடிய கணவன்மார்கள் முகத்தெல்லாம் பாருங்க, அதே மனைவிமார்கள் முகத்தை அங்க பாருங்க, எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாருங்க. அதே பக்கத்துல சாரோட முகத்தை பாருங்க. ஏன் ஆண்கள் சிரிக்கலையா? ஆண்களும் சிரிக்கிறாங்க. சிரிக்க முடியாது, ஏன்னா வீட்டுக்குள்ளார மனைவி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில அந்த வேதனை தெரியாம நம்ம ஷோவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார எவ்வளவு தேய்ப்பாங்க, அதனால எவ்வளவு போவோம், வெளில வரும்போது எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட மேல நின்று. அப்படின்னா கை தட்டுங்க சார் அங்க இருந்து. அங்க பாருங்க, அவங்க தட்டினாங்க, நீ பாக்க. ஆண்கள் பாவம்னா கண்டிப்பா கை தட்டி இருப்பாங்க. பெண்கள் பாவமா? கை தட்டுங்க. ஆமாங்க, பாருங்க, பெண்கள் தான். அப்ப கூட தட்டுறது பெண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஏன் தட்டல தெரியுமா? பயத்துல. இப்ப நான் கை தட்டி வீட்டுக்கு போய் வெளுத்து வாங்கணும், எதுக்கு அப்படின்னு தட்டாம இருக்காங்க. என்னடா சித்து, தம்பியை வச்சிருக்கிறதுனால கை தட்ட முடியல. இல்ல, எனக்கு கரெக்டான ஒன்று சொல்லுங்க, எதனால பாவம்? ஆண்கள் பாவம் நீ சொல்லுப்பா, நீ தான் நிறைய சொல்லியிருக்கிய. சரி, இப்ப இந்த மாலை வச்சே சொல்லுவோம். வீட்டு அம்மா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க மாலை வச்சு சொல்லுங்க, நான் மாளவிகா வச்சே சொல்றேன். இப்ப மாலை வச்சு சொல்லிடு, அதுக்கப்புறம் மாலைக்கா வச்சு சொல்லுங்க. வீட்டம்மாக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே இங்க கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்க வாங்குறதுக்கு இவர் சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த காசுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை எல்லாத்தையும் இங்க நிறைவேற்றிட்டு இருப்பாரு.
நிறைவேற்றிட்டு ஓரமா நிக்கிற அந்த ஆணை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கவங்க கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. இது- நான் கேட்பேங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் பேசுறியா? பட்டிமன்றம்னா ஒருத்தர் பேசுறதுக்கு அப்புறம் தான் பேசணும். என்ன குறுக்க வந்து பேசிட்டு யுவர் ஆனர், என் கட்சிக்காரரை குறுக்கு விசாரணை செய்யக்கூடாது. நீங்க தான் You எவ்வளவு proceed. அதான் ஒரு ஆணை பொறுத்தளவு அந்த கேள்வி கேட்டா கூட அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அவங்களுக்கு அந்த என்ன வேணும்னு கேட்டாவே போதும் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கேட்கறது இல்லை ஆணை பார்த்து. அருமையா சொல்லியிருக்காரு. இது நம்ம ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. சார் நீங்க புரியல சார். இல்ல பிரஸ் அங்க இருந்து இப்ப நாங்க தான் பாவம். எல்லாருமே பாவம் தான். சொல்லுங்கம்மா, அவர் சொன்னது நியாயம் தானே? அது அவரோட சைடுல இருக்கக்கூடிய தரப்பு. பட் நான் இருந்தா கேட்பேன், என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு கூட நான் வந்து கேட்பேன். புலம்பாதீங்க, இருக்கிற விஷயத்த சொல்லுங்க ரியோ. அவர் சொல்லிட்டாரு. அதுதான் இருக்கு விஷயம். ஓகே மாளவிகா, உங்களுக்கு படத்துல அப்படி அவர் வந்து பேசியிருக்காரு, நீங்க திருப்பி திருப்பி நிறைய பேசியிருக்கீங்களா? உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது? இல்ல படத்துல உள்ளது வெளியே வந்துருமோன்னு சொல்ல வேணாம், யதார்த்தமா சொல்லுங்க. பெண் எதனால பாவம்? எல்லாத்துலயும் பெண் தான் பாவம். இவங்க ஏதோ என்னையா யோ, இவங்க கல்யாணம் ஆனதுனால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஆகலையா, அதனால எனக்கு தெரியல. அதனால கல்யாணம் ஆகாதனால தெரியல. இல்ல எங்கடே இது போயிட்டு இருக்கு? எதை நோக்கி இல்ல, இல்ல, எதை நோக்கினா ஆண் பாவம் சொல்றீங்கல்ல, ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்றீங்க. ஆமா ஆமா. அப்ப பெண்கள் பாவம் இல்லையா நாங்க கேக்குறோம். இல்ல இருக்கலாம்னே. இப்பதான் நாங்க முறையா பேச வந்திருக்கோம். இப்ப ஒரு விஷயத்தையே ஒரு படம் எடுத்து முதல் முறையா ஆண்களோட பிரச்சனையை பேச. நீங்க முதல் முறையா எடுத்தா பெண் பாவம் பொல்லாதது எடுக்கணும். இப்ப பாருங்க, சென்சார் ஆயிடுச்சு, நீ டைட்டில் மாத்த முடியாது. படம் அப்படிதான் வந்திருக்கு. 31ஆம் தேதி ரிலீஸ்க்கு போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லி முடியல. இல்ல இது வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது டைம் தாங்க. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எங்களுக்காக வந்து நேரம் ஒதுக்குறது இல்ல, எங்களுக்காக வந்து நாங்க பேசுற விஷயம் எல்லாம் கேட்கறது இல்ல. ஸோ அதுதான் ஐ திங்க் பெண்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்காக டைம் ஒதுக்குனாலே போதும். காசு பணம் முக்கியம் கிடையாதுன்னா திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரலையும் வீட்லயே படுத்து தூங்கிட்டு Full time உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாக்க உங்களுக்கு ஓகேவா? இல்லங்க, இல்ல ஒரு நிமிஷம். அவங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்துங்க. ஹலோ, why are you laughing? இல்ல சார், அவர் ரொம்ப ரொம்ப திமிரா பேசினாப்ல. இல்ல அவங்க சொல்றது நியாயமானது. நீங்க எங்க வேணாலும் போங்க, ஷூட்டிங் போங்க, எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே, அது நியாயம் தானங்க. கரெக்ட். சரி, அன்னைக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. வேணாம், அவங்க சொன்னது தவறு, ஒத்துக்கிறேன். அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு, அப்படி சொல்லக்கூடாதுமா. நீங்க நடுவருங்கிறதே நீங்க மறந்து அவங்க வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்ல முழுசா ஃபுல் டைம் எங்க கூட இருங்க நல்லா சொல்றது இல்லைங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உட்கார்ந்து எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கும் போது நீங்க கேட்டுக்கணும். அப்படி எல்லாம் இருக்க முடியாதுமா, வாயை மூடுங்கம்மா. ஏன் அப்புறம் கல்யாணம் பண்ற? இருக்க முடியாது கேட்டாங்கல்ல, ஏன் கல்யாணம் பண்ற? என்னைய கேட்கல, என்னைய கேட்டா உங்களை கேட்டதுக்கு அர்த்தம். இங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணி சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதால எதுக்கியா கல்யாணம் பண்ற? சந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம். அந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்றதுக்கு வெளியே போகணும். வெளியே போனா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் சார். மேல இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேல வருவான், வீட்டுல இருக்கவன் வெளியே போவான், வெளியே போனவன் எங்க வருவான்? வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்குள்ள வந்து வரும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க. அப்பதாமா பண்ண முடியும். புரியுதுங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் தான் நான் சொன்னேன். அவங்க 24 hours எல்லாம் சொல்லி. ஆமா, இங்க பாருங்க, இத பாருங்கம்மா. மலையாளம் அறியுமா? ஞான் மனசிலாயோ? இப்படி ஒரு மயான அமைதி இருக்கும் நீங்க எதிர்பார்த்து? இல்ல 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 இல்ல, இது ஒண்ணும் சொன்னா தானங்க. அண்ணே வணக்கம், வணக்கம், வணக்கம். அண்ணே வணக்கம், வணக்கம். ஐயா ஓரளவு போய்கிட்டு இருந்துச்சு, உங்களை பார்த்தோன்னா எல்லாம் போயிருச்சு. ஆமா ஆமா, சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க பேசி நான் வந்து பதில் சொல்லி என்னைய பேச விட்டு வேடிக்கை பார்க்கல. ரெண்டு பக்கமும் சொல்லிட்டோம், சமமா எங்களோட கருத்தை வச்சுட்டோம். நீங்க சொல்லுங்க, நீங்க முடிவை சொல்லி முடிச்சு. கரெக்ட். அதாவது எல்லாரும் ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கு. ஆமா ஆமா, எல்லாரும் அமைதியா இருக்கு. மறந்துட்டீங்களா? நான் மறக்கிற ஆளு. நீங்க போய் மறப்பீங்களா? உங்களை போய் மறக்கிறேன்றீங்க. மறக்கிற ஆளு இல்ல. அதாவது நீங்க நம்ப மாட்டீங்க. மறக்கலன்னு சொன்னத இருங்க இருங்க. எனக்காக ஜீவிதத்துல நான் ஒரு பொண்ணு மேல கொண்ட பெரியம்மாவுக்காக. இல்ல ஓகே, இல்ல இல்ல, நீங்க மலையாளம் அறியுன்றக்காக நான் மலையாளம் பேசிக்கிட்டு இருக்கேன். மனசிலாயோ?
மஞ்சளாய். சார் 2 பேருக்கும் தமிழும் தெரியும் சார், பிரச்சனை இல்லை, நீங்க தமிழ்ல அப்ப நீங்க தமிழ்ல பேசவே மாட்டீங்களே நீங்க. நாங்க தமிழ் தான் பேசிட்டு உங்களுக்காக நான் மலையாளம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உந்தப்பட்டிருக்கேம்மா நானு. சார் இது மலையாளம்னு ஒத்துக்கவே மாட்டோம் சார். நீங்க மலையாளம் பேசுறது மலையாளமே இல்ல. இங்க பாருங்க, காலை சொரிஞ்சு கத்தரிக்காய் அறிவேன். புரியல. சரி இங்க பாருங்க, அதாவது அவங்க சொல்றது நியாயம்தான், நீங்க சொல்றது நியாயம்தான். அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு கட்டிய கணவன் வீட்டில் வந்து எல்லா நேரமே நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப பெண்களும் பாவம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்கள் தாங்க உண்மையிலே பாவம். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? சம்பாத்தியம் தாமா வாழ்க்கை. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடணும்மா. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதானே? எனக்கு புரியுது. ஓகே ஓகே ஓகே, அந்த அளவு ஓகே. என்ன கிளாரிட்டி இருந்தா ஓகே. சொல்லுங்க. அதனால வந்து ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். இததான் படமும் பேசியிருக்கு. டைட்டில் வந்து ஆண் பாவம் பொல்லாததுன்னு இருக்குன்னு வெறும் ஆண்களை பத்தியா? அப்ப பெண்கள் எல்லாம் எதிர்த்திருக்கீங்களான்னு அவங்க கேக்குறாங்கல்ல. கிடையாது. இப்போ உடைக்கிறேன். நீங்க 31ஆம் தேதி வந்து படத்தை பாருங்க. உண்மையிலே ஆண்கள் பாவம் தான் பெண்களும் நினைப்பாங்க. பெண்களுடைய உலகம் என்னன்றத ஆண்களும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான படமா தான் ஆண் பாவம் பொல்லாதது. சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா 31ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. ஆண்களும் பாவம் தான், பெண்களும் பாவம் தான். ஓகேவா? ஆக மொத்தம் நான் தான் ஐயாம் பாவம். தெரியுது தெரியுது. வணக்கம். வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமா மீடியா நண்பர்களுக்கு. நீங்கள் சொன்னது எனக்கு கேட்டுச்சு, அந்த பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் தான் பாவம் அப்படின்னு. ஆமாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்துச்சு. முக்கியமாக சுட்டி டிவி கபிலன் சார், கலிலுர் ரஹ்மான் சார், அவங்க எல்லாருமே ட்ரெய்லர் ரொம்ப மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அவங்க சார்பாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறது மூலமாக அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். படமும் உங்களை ஏமாத்தாதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாத்திட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்படியே நான் நன்றி உரை தான், ஆனால் அதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். டக்குன்னு சொல்லிடுறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக மிஸ்கின் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் பெரிய 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 ஃபேன் சார். சொல்லாமல் உங்ககிட்ட வந்து நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நீங்கள் சொன்னதுனால தான் டேவிட் மேமட் எனக்கு அறிமுகம். நீங்கள் சொன்னதுனால தான் 7 சாமுராய் எனக்கு அறிமுகம். நீங்கள் சொன்ன எல்லா புத்தகத்தையும் வாங்கி தேடி தேடி படிச்சிருக்கேன் சார். அவ்வளோ பெரிய ஃபேன். என் வீட்டில் வந்து அந்த ஒரு தனி லைப்ரரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணமும் நீங்கள் தான். அந்த வகையில் இயக்குனராக நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். நான் இங்கே இயக்குனராக நிற்கிறதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது சார். ஸோ இந்த கதை வந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அண்ணா விக்கி சொன்ன மாதிரி பாலா அண்ணனும் அவங்கெல்லாம் ஸ்பார்க் சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் இதை வந்துட்டு திரைக்கதையாக எழுதிட்டாரு. ஒரே மாதத்தில் எழுதிடாப்புல. ஒரே மாதத்தில் எழுதிட்டு அவர் வந்துட்டு அந்த படத்தை இயக்கியிருக்கலாம். ஏன்னா அவரும் ஒரு இயக்குனர் தான். இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கலை இதை பண்ணட்டும் அப்படின்னு எனக்கு விட்டு கொடுத்த சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுதான் விதை, அங்கே ஆரம்பித்தது தான். அவர் அதை பவுண்டாக கொண்டு வந்து கொடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டப்ப, பிரதர் இந்த கதை உங்களோடது, இதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் வரவே மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னார். நான் அவர் கொடுத்த பக்கங்கள் ஒரு 160 பக்கங்கள் 90 பக்கங்களாக மாற்றி சில வசனம்லாம் மாதிரி கொண்டு போய் நான் இதை படிக்க மாட்டேன் பிரதர், இதுக்கப்புறம் இது உங்களுது, கம்ப்ளீட்டாக உங்களுது அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து என்னை கைட் பண்ண சிவகுமார் முருகேசன் சார், அவருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. இந்த இடத்துல அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அடுத்து சரி ஓகே ஹீரோவா யாரை எடுக்கலாம் அப்படின்னு 2 படத்தில் வரும் தெரியுங்களா, தேல்பத்ரி சிங் அப்படின்னு திரும்பி பார்த்தோன்னே அங்கே ஒரு ஆட்டோ நிற்கும்ல, அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆட்டோ எங்கள் ரியோனன் தான். வேற ஆப்ஷனே கிடையாது. அவரை நாங்கள் வெளியவும் விட மாட்டோம். டேட் இருக்கோ இல்லையோ நாங்கள் போய் அங்கே குத்த வச்சு உட்காந்துக்குவோம். அண்ணன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பண்ணுறீங்களாலாம் கேட்கல, பண்ணுறீங்க அப்படின்னு போய் உட்காந்துக்கிட்டேன். அவர் வாங்கி படித்தார். படிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் உள்ளே வந்தார். அவர் நிறையா கிரியேட்டிவ் இன்புட்ஸ் கொடுத்தாரு. அந்த ஒரு 3 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் என் கூடவே இருந்தார். எல்லா விஷயங்களையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவர் ஹீரோ மட்டும் இல்லை, ஒரு கோ டைரக்டர் தான். சொன்ன டைமுக்கு வந்துடுவார். காலைல 8 மணிக்கு ஷார்ட்னா 7:30 7:45 வந்துடுவாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு போட்டி நடக்கும், யார் ஃபஸ்ட்டு செட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு. முக்கால்வாசி மாளவிகா தான் ஜெயிப்பாங்க. அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ரியோனே வந்துடுவார், அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே.
ரியோன்னனால தான் எங்கள் டீமில் இருந்த 4 பேர் இன்னைக்கு இயக்குனராக இருக்காங்க. ஸோ அவரை மென்ஷன் பண்ணாமல் இந்த இடத்த கடக்கவே முடியாது. கார்த்திக் வேணுகோபால் சார் என் குரு, அவர்கிட்ட வேலை பார்த்தா 4 அசிஸ்டன்ட் டைரக்டர், இன்னைக்கு டைரக்டர். அப்போ பார்த்துங்க அவர் எவ்வளோ நல்லா எனக்கு எங்கள் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருப்பாரு. நான், டியூட் விக்கி, சுனித் சுகுமார் இங்கே வந்திருக்காரு, அப்புறம் வந்துட்டு ஜோ படத்தோட இயக்குனர் ஹரிகரன் ராம், இந்த 4 பேர்த்துக்கும் அவங்க வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு. ஒரு சீனெல்லாம் எங்களை வந்துட்டு எடுக்க சொல்லுவார், எடுக்க வந்துட்டு பின்னாடி இருந்து திருத்துவார், எல்லா இடத்துலையுமே திருத்துவார், எழுதுறதுலேருந்து டிஸ்கஷன்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. ஸோ கார்த்திக் சார் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது நான் அவர் கூட்ட நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எனக்கு டேரக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். இல்லை நீங்கள் தான் இயக்குனர், நீங்கள் தான் டேரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆன் பண்ணி வச்சுட்டு கிளம்புனாரு. அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், கலை நீங்கள் டேரக்டர் ஆக போகிறீங்க, டேரக்ட் பண்ண போகிறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எத்தனை விஷயம் பிளான் பண்ணாலும் அதை விட பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு எல்லாத்தையுமே கடந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். சொல்லிடுறேன், மாளவிகா, தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா. இந்த படத்துக்கு மாளவிகா கொடுத்த ஹரிக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த சக்தி கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். தமிழ் பேசி நடிக்கணும், கரெக்டாக உள்வாங்கி நடிக்கணும், ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ரோல் மாளவிகாவுக்கு. சரி யாரை கேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய ஆப்ஷன் வந்தப்போ சஜஷனில் மாளவிகா தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஆடிஷன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எனக்கு ஒரு சீனை ஃபுல்லாக ஆடிஷன் பண்ணி காமிச்சாங்க. அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மாளவிகா தான் நம்மளோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாளவிகா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் டீம், டெக்னிக்கல் க்ரூ, மாதேஷ் மாணிக்கம் அண்ட் ஆர்ட் டைரக்டர் மீவின் வினோத் சார், மீனாட்சி, இவங்க எல்லாருமே இவங்க ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த படத்தில் 33 நாள் 34 நாளுக்குள்ள மொத்தமாக ஷூட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் மாதேஷ் அண்ணன். சும்மா பம்பரமாக வேலை செஞ்சார். ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் 4 சீன்னால டக்குன்னு வச்சுருக்காங்க. அவங்களோட டீமுக்கு யுவராஜ் ப்ரோ, இவர் இளையராஜா அண்ணன், அவங்க அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ணன் ஷார்ட் ரெடியான ப்ரோ, ஏதோ தம்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, மாதேஷ் அண்ணே, மீவின் சார், மீனாட்சி, எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அடுத்து சாரி ஜென்சன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களோட எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தீங்கன்னு. எத்தனை தடவை டேட் கேட்டாலும் இன்னைக்கு ஒரு பேட்ச் இருக்குது சார் அப்படின்னு வந்தாலும் உடனே வந்துடுவார். பிரதர் ப்ரொமோஷன் இருக்குன்னா ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னைக்கு டைம் சொல்லுங்கள், உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துடுவார். நிறைய டேக்கு சிங்கிள் டேக்லேயும் பண்ணி கொடுத்தீங்க. நான் அட்வொகேட்னு மட்டும்தான் சொன்னேன், அந்த இதை படித்தார், அட்வொகேட்டாகவே மாறி வந்து நின்னாப்புல. ஒரு ஸ்லாங்கில் ஒரு வித்தியாசம் கொண்டு வந்தார். கண்டிப்பாக லப்பர் பந்தில் பார்த்த ஜென்சன் இதில் இருக்க மாட்டார். ரொம்ப சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி ஜென்சன் ப்ரோ. ஷீலா மேம்னால இன்னைக்கு வர முடியல. ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அவங்க ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நான் இங்கே பெருசாக ரிவீல் பண்ண விரும்பல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். என்னோட ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கப்புறம் இந்த கதை எல்லாமே முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 33 டேஸில் எந்த இடத்துலையுமே தடைகள் இல்லாமல் இதை முடிக்க முடிஞ்சது அப்படின்னா நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய நம்பிக்கை அது. சக்திவேல் சார்லாம் நான் ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்த்தேன். சக்திவேல் சார் வந்துட்டு அன்னைக்கு கதை கேட்ட அன்னைக்கு இருந்தவர் தான். படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு போட்டு காமிக்கும் போது மட்டும்தான் திருப்பி வந்தார். அவ்வளோ நம்பிக்கை எனக்கு வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். சக்தி சார், விஜய் சார் வந்துட்டு இவ்வளோ கூலான ஒரு ப்ரொடியூசரை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு 3-4 தடவை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வரதே சட்டையர் தான் வரும். அப்புறங்களே படத்தை முடிச்சிருவீங்களா, சாரி அப்புறங்களே படத்தை முடிச்சிருவீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீ படத்தை வச்சு நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்களா, எப்போ பார்த்தாலும் சட்டையர் மட்டுமே போட்டு எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுற விஜய் சார், ரொம்ப தேங்க்யூ சார். விவேக் சார் வந்துட்டு எப்படின்னா, எக்ஸிகியூஷனல் பார்ட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு போய் நிற்கணும் அப்படின்னா விவேக் சார்ட்ட போய் நின்றுலாம். கடைசியாக சென்சார் வரைக்கும் கூட வந்து நின்னார். வெளில உட்காந்துட்டு கலை ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இப்படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறத, ஏன்னா ஒரு 5-6 சென்சார் அட்டன் பண்ணியிருக்காரு. என்னை ஃபுல்லாக கைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த டீமில் இன்னும் முக்கியமான 2-3 பேர் இருக்காங்க ப்ரொடக்ஷனில். நந்தா ப்ரோ, அர்ஜுன் ப்ரோ, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா என் கூட அதிகமாக குடும்பம் நடத்தின மணி பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த 2 வருஷம் நான் உங்களை ரொம்ப இம்சை படுத்திட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு எனக்கு தான் இம்சை அரசனை கொடுத்துக்கணும். நான் அதிகமாக பேசினதும் மணி பிரதர்ட்டு தான், அதிகமாக சண்டை போட்டதும் மணி பிரதர்ட்டு தான், அதிகமாக சிரித்ததும் மணி பிரதர் கூட தான்.
முந்தா நேரத்தில் SFX நைட்டு ஒரு 3-4 மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம். எலி வேணா எலி புலி கேட்குது, என்ன புலிக்கு எதுக்கடா ஒரு சொல்லோட இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் எங்கள் கூடயே தான் உட்காந்துருப்பாரு. காலையில் வரைக்கும் கூடவே உட்காந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்டுடியோ புக் பண்ணோம்னா டக்குன்னு மணி பிரதருக்கு கால் பண்ணி எனக்கு புக் பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ. இந்த 2 வருஷத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் என் கூட நின்றுருக்கீங்க, மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் இதில் முக்கியமாக நடித்த ராஜாராணி பாண்டியன் சார், வெங்கடேஷ் சார், உமா மேம் எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னா ஆக்சுவலாக உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். பாண்டியன் சார்ட்ட ஒரு டயலாக் கொடுத்துட்டா போதும், அது எப்படி மெருகேற்றுறதுங்கிறது நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சில இடங்களில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போனேன் உங்களோட நடிப்பை பார்த்து, உங்களோட இம்ப்ரூவைசேஷனை பார்த்து. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டெக்னீஷியன்ஸ் யாரையும் விட்டுற வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஓகே, சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், பட் நான் எல்லாத்திட்டையுமே சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் டிசைன்ஸில் சந்துரு பிரதர் அண்டு எடிட்டில் மச்சான் கேஜி. அவன் என்னென்னா எனக்கு இது எடிட்டர் மட்டும் இல்லை, இதில் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டும் கேஜி வருண் தான். அதை யாரும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு எல்லா ஷார்ட்டுக்கும் ஸ்டோரி போர்டு போட்டு கொடுத்தது வருண் தான். அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தது வருண் தான். அவனை வீட்டுக்கு அனுப்பாமல் ஒரு 20 நாள் என் வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சான். வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு என்னோட வசதிக்காக என் வீட்டில் உட்காந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டும் சரி கடைசி டிராஃப்ட்டும் சரி வீட்டில் தான். இன்றைக்கி அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அவங்க ஊரில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அவங்க குடும்பத்தில். இல்லை மச்சான், படம் ரிலீஸ் ஆக போகுது, நீ இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கவலைப்படாத, இருந்து உங்க கூட ரிலீஸ் முடிச்சுட்டு வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாப்பிள்ள. உனக்கான எண்ணம் ரொம்ப ரொம்ப பெருசு. விக்கி சொன்ன மாதிரி தான், நான் அந்த வெற்றியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்கேன். அண்டு சவுண்ட்ஸில் ராஜ் நல்லையா ப்ரோ, சதீஷ் ப்ரோ வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் நன்றி சொல்கிறத விட சாரி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி ப்ரோ, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பட் அதுக்கான ரிசல்ட் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்குமே அது தெரியும் நான் நம்புகிறேன். அப்புறம் DI பாலாஜி சார், தீபாவளி கூட அந்த மனுஷன் நான் வீட்டுக்கு அனுப்பலை. ஐ வெரி வெரி சாரி சார். தீபாவளி அன்னைக்கும் போகாமல் இங்கே உட்காந்து எனக்காக ஃபைனல் ப்ராசஸும் FMS ப்ராசஸும் எத்தனை சேஞ்ச் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அதை வேலை பார்த்து கொடுத்த உங்களுக்கும் அஸ்வின் பிரதருக்கும் ரொம்ப 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 நன்றி சார். ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ண ஜெகன் ப்ரோ, எனக்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சொன்ன நட்புக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க, மறக்கவே மாட்டேன் பிரதர். நீங்கள் இல்லைன்னா அந்த பாட்டு என்னால் எடுத்திருக்க முடியாது. நன்றி நன்றி, தேங்க்யூ. அண்டு டேஸ் ப்ரோ, எடிட்டில் இப்போ நைட்டு 1 மணி 2 மணினாலும் டேஸ் வந்துட்டு எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த டேஸ், அவனுக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி ராஜே, ஐம் வெரி சாரி. கடந்த 2 வருஷமா உங்களை தான் நான் ரொம்ப இம்சப்படுத்திட்டேன். மியூசிக் டைரக்டர் ஜீனி பிரதருக்கு வந்துட்டு அந்த ஸ்டுடியோவில் மியூசிக் டைரக்டர் சித்து பிரதர் ஸ்டுடியோவுக்கு 3 பேர்த்துக்கு தான் ஆக்சஸ் இருக்குது. ஒன்று சித்து பிரதருக்கு, இன்னொன்று லக்ஷ்மிகாந்துக்கு, 3வது நான். எப்போ நேரங்காலம் தெரியாமல் போய் அங்கே உட்காந்துருப்பேன். ரொம்ப நன்றி ப்ரோ, எனக்கு உங்கள் வீட்டு பையனை என்னை ட்ரீட் பண்ணீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு சீனியர் இந்த இண்டஸ்ட்ரியில், பட் அப்படிலாம் இல்லாமல் பிரதர் உங்களுக்கு ஓகேனா ஓகே, உங்களுக்கு இல்லைன்னா இல்லை அப்படின்னு. இவருக்கெல்லாம் எனக்கு எவ்வளோ சேஞ்ச் சொன்னாலும் புன்னுரிமையோடு எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க. வெரி வெரி கிரேட்ஃபுல் பிரதர். எனக்கு இந்த படத்தில் எவ்வளோ பங்கு இருக்கோ சவுண்டில் பொறுத்த வரைக்கும் அதை விட ஜாஸ்தி பங்கு உங்களுக்கு தான் பிரதர். நீங்கள் அவ்வளோ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க, மறக்கவே மாட்டேன். அவரோட டீமுக்கே என்னோட மிகப்பெரிய நன்றி. அவர் இம்சை பண்ண மாதிரியே லக்ஷ்மிகாந்தும், அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அவரோட அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், விக்னேஷ் ராமகிருஷ்ணன் பிரதர், மூவி, இங்கே எல்லாமே என் தம்பி மாதிரி மூவிலாம். அவங்க எல்லாத்துக்குமே பெரிய நன்றிடா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, உங்களோட அனுமதியோட என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் ஒரு தடவை மேடையில் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். என் டைரக்ஷன் டக்குன்னு வந்துடுங்க, ஓடி வந்துருங்க எல்லாருமே வந்துடுங்க. டக்குன்னு வாங்க ப்ளீஸ் 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 எல்லோரும் வந்துடுங்க. சொல்லு. அப்படியே பர்டிகுலர் ஆர்டர் இல்லாமல் நான் சொல்லிடுறேன். ஷேரன் வந்துட்டு என்னோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டாங்க. தி பெஸ்ட் கம்யூனிகேட்டர், அவ்வளோ அழகாக ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. மிஸ்டர் லோகன் BL, அவர் வந்துட்டு ஒரு அட்வொகேட்டு, பார் கவுன்சில் பாஸ் பண்ணிட்டாரு. எனக்கு இங்கே நிறைய டவுட்ஸ் இருக்கும்போது நான் அவனை வச்சு தான் எல்லா இடத்துலையுமே ரிசர்ச்சுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான். அருண் மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டராக வருவான். எனக்கு அதில் ரொம்ப பெருசாக நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே. எனக்கு இந்த படத்தில் எவ்வளோ வேலை தெரியுமோ, எனக்கு அதாவது எந்த ப்ராசஸ் எந்த இடத்துல எங்கே நிற்கிது அப்படின்னு தெரியுமோ, அதை விட அதிகமாக தெரிஞ்ச என்னோட கோ டைரக்டர் மிஸ்டர் ஹரிஸ் பிரதர் இப்போ வரைக்கும் கூடவே இருக்காரு, எங்கேயுமே போகல, அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சதில்லை, அதுக்கு ரொம்ப நன்றி. விஸ்வா, இந்த செட்டில் யார் டைரக்டர் சீக்கிரமாக ஆகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் அவனை தான் நான் கை காட்டுவேன், டக்குன்னு அவன் டைரக்டர் ஆயிடுவான்.
எல்லாத்தையும் மிரட்டி வேலை வாங்குற ஒரு பெரிய ஆள் அத்துலன் ப்ரோ. நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி. என்னோட பயங்கரமான சீனியர். எனக்கு ஷூட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதோட சேர்த்து என்னோட கோ டைரக்டர் ரியோனே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதான் நான் ஏன் திரும்ப திரும்ப ரியோனை மேலே கூப்பிட்டு இருக்கேன்னா, இந்த ஆஞ்சநேயர் ஏபிடி பார்சல் சர்வீஸ் இப்படி தூக்கிட்டு போவார் இல்லைங்களா, அந்த மாதிரி லிட்டரலாக இந்த படத்தை தான் முதுகில் சுமந்து என்னையும் சேர்த்து சுமந்து கூட்டிகிட்டு போனது ரியோனை தான். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூ. ப்ளீஸ் ப்ளீஸ். இது கடைசியாக ஒரு பெரிய நன்றி ஒருத்தனுக்கு சொல்லணும். ஒரு சம்பவத்தை வச்சு நான் ஆரம்பிச்சிடுறேன். சாரி, என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்றி. என் மனைவிக்கு, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணனுக்கு ஏன் ரொம்ப எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எனக்கு அண்ணன் தான் முதல்ல. வீட்டில் பொருளாதார சூழலில் யாராவது ஒருத்தர் தான் படிக்க வைக்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்தப்போ, தம்பியை படிக்க வைங்க, நான் போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அன்றைக்கி வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சு எங்கள் அண்ணன் தான் என்னுடைய முதல் தெய்வம். படித்ததுனால எனக்கு என்ன கிடைச்சதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ இல்லாமல் நான் இங்கே இல்லவே இல்லை. ஸோ எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா, இப்போது மனைவி, 2 வருஷமாக அவங்க கூட நான் இல்லவே இல்லை. அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் எவ்வளோ இது பண்ணாலும் கூடவே வர்றேன் என் மனைவி. அப்புறம் எங்கள் மாமனார், எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது எனக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு நன்றி. இது ஒரு 10 வருஷ கனவு. நான் உள்ளே வந்தது வந்துட்டு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு தான் உள்ளே வந்தேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. வெறும் எழுதணுன்ற ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. விகடனில் எழுத மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் ஆகும், நிறைய ஷோஸ் டைரக்ட் பண்ணியும், கணக்காலம் காலங்களுக்கு கதை எழுதும், ஒரு 30க்கும் மேற்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது பண்ணியும், இது எல்லாத்துக்குமே எனக்கு முதுகெலும்புன்றதை விட என்ன சொல்கிறது, என்னை இப்படி ஏற்றி அழகு பார்க்குற ஒருத்தன் அப்படின்னா என் நண்பன் விக்னேஷ்காந்த். நான் டைரக்டர்னா அதுக்கு அவன் தான் காரணம். அவன் எனக்கு நண்பனாக கிடைச்சதுனால மட்டும்தான் நான் டைரக்டர். அது உண்மையாக தான் சொல்கிறேன். வேறு யாரும் அவனுக்கு நண்பனாக கிடைச்சாலும் அவங்க டைரக்டர் ஆயிடுவாங்க. அதில் எந்த அளவுக்கும் சந்தேகமே இல்லை. இப்போ கடைசி நேரத்தில் நான் கண்டென்ட், இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து இது பாங் டிஜிட்டல் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அவங்க பண்ணுறாங்கன்றது வரைக்கும் எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். என்னை வேறு எந்த டென்ஷனும் எனக்கு கொடுக்காம எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுலேருந்து அதிகமாக நான் கெட்ட வார்த்தையில் திட்டினதான் அவனதான். எல்லாத்துக்குமே கூட இருந்து என்னை விட்டு விலகாமல் இருந்ததுக்கும் சரி, நான் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் என் கூடவே இருந்ததுக்கும் சரி. ஒரு புக்கே எழுதணும்டா, இது பத்தாது இங்கே இருக்கிறதெல்லாம். ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாலாம் தப்பு. நான் அதை திரும்பி செய்யணும்னு தான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய செய்வேன், உனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். ரொம்ப ரொம்ப நன்றிடா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அண்ட் தியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹவுசிங் திஸ் இவெண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். இல்லை, அப்படி எப்படி உங்களை வந்து விட முடியும்? Ladies and gentlemen, once again let's give it up for Kaliyarasan Thangavel. Put to screen, digital to வெள்ளித்திரை. சாதிச்சிட்டீங்க. பட் நீங்கள் வந்துட்டு நிறைவாக பெஸ்ட்டாக நான் நினச்ச எல்லாமே வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைவான ஃபீலிங் உங்களுக்கு இப்போ இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. சாரி, ஏஜிஸை மென்ஷன் பண்ண மாதிரிட்டேன். ஏஜிஸ் நான் என்னென்னா, எனக்கு நம்ம பார்த்தோம், நம்ம ப்ரொடியூசர் நம்ம கதை சொல்லி கேட்டோம், எல்லாருமே பார்த்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபீட்பேக் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் ப்ரொடியூசர்கிட்ட இருந்தும் மற்றவங்ககிட்ட இருந்தும் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை சார். சரி, ஃபஸ்ட் டைம் நம்ம வெளில யாருக்காவது போட்டு காமிப்போம் இல்லையா? இப்போ சிந்தன் சாரும், ஏஜிஎஸ்லேருந்து சிந்தன் சாரும் அர்ச்சனா மேமும் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் வந்துட்டு இந்த படத்தை வெளியிடுறோம், நாங்கள் வாங்கி இது பண்ணுறோன்னு சொன்னப்போ எனக்கு கிடைச்ச நம்பிக்கை ரொம்ப பெரிய நம்பிக்கை. அன்றைக்கி நான் முழுசாக நம்பினேன் படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆக போகுதுன்னு. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். ஏஜிஎஸ் அண்ட் டீம், சிந்தன் சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. எஸ்கே சார் வந்துட்டு, சாரி எஸ்கே அண்ணன் வந்துட்டு கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலி மாதிரி. அவருக்கு இருக்கிற பிஸி ஷெடியூல் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஷெடியூலையும் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து படத்தை பார்த்துட்டு சஜஷன் சொல்லி இந்த படம் கண்டிப்பாக ஹிட்ரா அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போனது மறக்கவே முடியாத நாள். தேங்க்யூண்ணே. நீங்கள் நெஞ்சமட்டு நேர்மண்டியுடன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா அங்கே யாருமே இல்லை. அதை ஆரம்பித்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. விதை அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் சினிமா கடை விதை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய கஷ்டங்கள், நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பாடல்களே பயங்கர ட்ரெண்டிங்கில் எல்லாருமே வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் இந்த ஒரு நேரத்தில்? இன்டர்வல் பிளாக் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சீக்வன்ஸ். அது எனக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஈஸியான படத்துக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். என்னன்னா, குஷி படத்தில் ஒரு ஷாட் வரும், என் இடுப்பை பார்த்தியா இல்லையான்னு கான்வர்சேஷன்லேயே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷத்தை. இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம படத்தில் இருக்குது.
அதை ரொம்ப கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக தேங்க்ஸ் மாளவிகா அண்ட் ரியோன்னு அந்த சிங்கிள் ஷாட்டில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க. மாதேஷனும் அது ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாரு. நான் ரொம்ப ரசித்த மூமெண்ட்னா மேக்கிங்கில் எனக்கு அந்த இன்டர்வல் பார்க்க ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஆனால் கட்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால திருப்பி நாங்கள் கட்டட் வெர்ஷன் தான் வச்சுருக்கோம். பட் ஆனால் அந்த சிங்கிள் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சிங்கிள் ஷாட்டையும் நாங்கள் தனியாக வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ரொம்ப அழகாக வந்துருச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச. கண்டிப்பா we are waiting for that single shot. And இந்த டைட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி நான் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைச்சேன். உண்மையாவே பொதுவா வந்து சொல்றது பெண் பாவம் பொல்லாதது அப்படிங்கறதா வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ற ஒரு விஷயம் கூட இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே. Definitely, yes. என்னங்க டக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. பட் இந்த டைட்டில் திரும்பி பார்க்க வச்சுச்சு, ஆண் பாவம் பொல்லாததுன்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு இந்த டைட்டில் கண்டிப்பா அதை வைக்கணும் அப்படின்னு? why did you choose this? இந்த படத்துக்கு வேற எந்த டைட்டிலுமே செட் ஆகாதுங்க. சீரியஸாவே இந்த படத்துக்கு நீங்க வேற எப்படி வச்சாலும் செட் ஆகாது. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் புரியும். நாங்க வேற டைட்டில் யோசிச்சுட்டு திருப்பி இங்க வந்தோம் அப்படின்லாம் இல்லை. இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். ரியோன்னு, ப்ரொடியூசர் சாரு, விக்கி எல்லாருமே பேசினது தான். நாங்கள் நிறைய டைட்டில் டெலிபரேட் பண்ணோம். பட் ஆனால் கடைசியாக இல்லை இது போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு ராஜன் இந்த கதை தான் இந்த டைட்டில் டிமாண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேற எந்த டைட்டில் இருந்தாலும் இதுக்கு நல்லா இருந்திருக்காது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ 31ஆம் தேதி கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். டெஃபினெட்லி அக்டோபர் 31 படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் ப்ரெஸ்ஸுக்கு கண்டிப்பாக காமிச்சிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அக்டோபர் 31ஆம் தேதி பொதுமக்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் சொல்வீங்க இல்லையா, நம்ம ஒரு 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 நல்ல படத்துக்கு போனால் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இது போய் பாடுற அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற படமாக இருக்கும். நிச்சயமாக வந்து பார்த்து தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக மேடம். தி மோஸ்ட் ட்ரெண்டிங் பர்சன் நவ கைண்ட் ஆஃப். ஓகே, நீங்கள் வந்திருக்கீங்க நம்ம படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கு. ஆண் பாவம் பொல்லாதது ஃபஸ்ட்டு டைட்டில் இருந்தே வந்து ஆரம்பிப்போம் சார். கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆண் பாவம்னா எனக்கு பாண்டியராஜஸ் தான் ஞாபகம் வராரு. ஆனால் அது எக்ஸ்ட்ராடனரி மைண்டு. நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன். அது நேற்று வந்து விஜய் நான் மீட் பண்ணும்போது, சார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னேன். அந்த சின்ன இது பார்த்தேன், ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாண்டியராஜன் சார் தான் ஞாபகம் வந்தார். ஸோ அதாவது அந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டைரக்டருடைய கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு படம் நான் இவ்வளோ சொல்கிறேன், இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஆண் பாவம் அப்படின்றது நாங்கள் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆண் பாவம் அப்படின்றது யாருமே இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு. ஆனால் ஒரு வார்த்தையாக யாருமே அவர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஆண் பாவம், அதுக்கு இன்னொரு கமா போட்டு பொல்லாததுன்னு இந்த பையன் சேர்த்துருக்கான். ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம். ஆக்சுவலி வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம். படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் உள்ளே வந்து ஒரு இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுள்ள காதல் என்ன, அவங்களுள்ள மோதல் என்ன, ஒரு வி குட் சி தட் அந்த ஹோல் ட்ரைலர் சம்ட் அப் த ஹோல் ஸ்டோரி ஆக்சுவலி வெரி கிளியர்லி. அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் விஜயன் என்ன சொன்னார்னா வந்து, சார் அந்த படம் பாருங்கள் சார், நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டே இருப்போம் சார், அப்படியே இருக்கும், ஆனால் கடைசியில் கண் கலங்கிறேன் சார் அப்படின்னாரு. ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னால் அந்த படம் நல்ல படம். ஏன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது வந்து ஒரு டைரக்டர் என்ன விஷனில் பண்ணுறாரு, ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு டைரக்டருக்கு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க சொல்லும்போது ஐ திங்க் விஜயன் பண்ணுற எல்லா படங்களும் இப்படி தான் இருக்குது. நான் இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிருக்கேன், அவருடைய படம் இன்னும் பேர் படல. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விவேக் வந்து 24/7 அங்கேயே உட்காந்துக்கிட்டு, ஐ திங்க் தே டோன்ட் ஆப்ரேட் அஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை. ஒரு டீமில் ஒரு மெம்பராக ஏதாவது ஒரு ஹெல்ப் நடந்தால் உடனே அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இயங்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ என் படம் பண்ணும்போது தானு சார் எப்போ வருவார் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு அப்படியே போயிடுவார். ஏன்னு கேட்டால் ஹி கிவ் ஸோ மச் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் பிலீஃப். அப்புறம் நான் எஸ்டாப்ளிஷ் டேரக்டர். ஆனால் இங்கே வந்து இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப நேசிச்சு, அதுவும் இல்லாமல் அவங்க சைடு வந்து அவங்களுடைய விஸ்தா ஆஃப் ஜாப்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க சினிமாலையும் கலைத்துறையிலையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு சின்சியராக இருக்கிறாங்க. எனக்கு ஐ எம் ரியலி மூவ்டு பை தட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அதான் வந்தேன், அந்த டைட்டில்
அந்த டிசைனிங் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு டைட்டில் டிசைன் பண்ணணும்னா மணிரத்னத்தை கற்றுக்கணும்னு சொல்லுவேன். ஓகே. மணிரத்னம் சார் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டிலுடைய டிசைனிங்கை ரொம்ப பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னத்தில் முத்தமுட்டால் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு டைட்டில் வந்து இட் இஸ் விசிட்டிங் கார்டு ஃபார் த ஹோல் மூவி. இந்த படத்துக்கு இந்த டைட்டிலுடைய டிசைனை அது வந்து அது ஒரு தாலியை போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அது உடைஞ்சு போனது. பொல்லாதவன் வந்து ஒரு சின்ன அதை விட I think the director and the director team meticulously worked on the title itself. It means they have also worked so meticulously on the whole project itself. நான் எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தா ஒரு படத்தினுடைய டைட்டில் தான் பார்ப்பேன். டைட்டில் பார்க்கும்போது எனக்கு சொல்லும் ஆக்சுவலி, திஸ் மேன் இஸ் ஸோ மெட்டிகுலஸ், திஸ் மேன் அப்படின்றது தெரியும். ஸோ இது நான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வருது ஆக்சுவலி. அப்புறம் வந்து அந்த ரியோ பையன் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அந்த இதில் தான் பார்க்குறேன், ஏன்னா டிவி நிறைய பார்க்குறது இல்லை, நான் எதுவுமே பார்க்குறதில்ல. அப்போ வந்து ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அந்த ட்ரைலருக்குள்ளே அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் வந்து பேசிட்டு வருது அந்த டைலாக்லாம் வந்து ஐ திங்க் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரைலரை நான் பார்த்தேன். இன்னொன்று என்னன்னு கேட்டால் வந்து அவங்களுடைய மனைவியாக நடித்தவங்க மாளவிகா. ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஐ see a very very genuine ஃபேஸ் பார்க்குறேன். இந்த ஃபேஸ் அந்த ஃபேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து the face speaks volume without speaking. She doesn't need to speak. I think she can act out so beautifully. அதை I seen actually. அது ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த காலத்தில் ஷாலினின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா இதை கூட டைரக்டர் வந்து he was so clear. அவர் ஃபேஸை பார்த்து போடலை, ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருக்கான். அதனால் அவனுக்கு வந்து நிச்சயமாக பெரிய லைஃப் இருக்குது சினிமாவில். ஸோ சிம்பிளி இஸ் நாட் டேக்கிங் த ஐடியா ஆஃப் சம் பீப்புள். அவரை போடுங்க. ஏன்னா என் படத்தில் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து அசிஸ்டன்ட் போது யார் அந்த ஹீரோயின், ஏன்னா நான் நிறைய பார்க்குறதில்ல படம். உடனே வரிசையாக சொல்லுவாங்க, சார் இந்த பொண்ணு அப்போ சொல்லிட்டு இந்த பொண்ணை நீ லவ் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்பேன் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட். அப்படி தான் அமைத்தேன். ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் சக்தி அப்படின்னா அவனுக்குள்ள அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுலேருந்து அந்த பேர் ஓடிக்கிட்டே இருக்குன்னு. ஏன்னா ஃபஸ்ட் படத்தில் நான் சாருன்னு ஒரு இது எடுத்தேன், சாருமதி அப்படின்றது. அது வந்து ரேவுடைய படத்துலேருந்து வந்த ஒரு பேர். ஸோ அந்த சக்தின்னு சொல்லும்போது இட் ரிவர்பெட்ஸ் இன்சைட். அவனுக்கு வந்து அந்த சக்தின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர். ஐ திங்க் இட்ஸ் ஆஃபன் யூஸ் டு நேம். பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ இதெல்லாம் this all shows that how the director is so into the project. That's what it shows. ஸோ எனக்கு ஒரு சஜஷன் வந்து ரியோ ராஜ்ன்றதை ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் வெரி கேட்சி. ராஜ் வேணாம், ஹியர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல் ரியோ. நல்லா இருக்கு இனிமேல். ஏன்னா ராஜ்ன்றது வந்து அதை டைல்யூட் பண்ணுது. ரியோ ஜஸ்ட் கோஸ் அப் ஆக்சுவலி. ரியோ நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா ஒன்லி ரியோ அது போதும். லியோ அது மாதிரி லியோ அது நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ரியோ அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். சார் நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரியோன்னு தான் வந்து கூப்பிடுவோம். பட் ஐ திங்க் டைட்டில் மட்டும் தான் ரியோ ராஜ் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. அது ராஜ் வந்து அது வந்து அதையும் வேணான்ட்டாரு. அதை எடிட்டிங் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். ரியோ அவ்வளோதான் போதும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ அப்புறம் வந்து நேற்று வந்து சொன்னார் வந்து நீங்கள் சார் நான் ஆக்சுவலாக வந்து என்னை இன்வைட் பண்ணுற மாதிரி வரவே இல்லை. நாங்கள் வந்து நான் படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சும்மா உங்களோட இருக்கணும் சார், ஒரு தேங்க் பண்ணணுங்கிறக்காக வந்தேன் சார். நான் ஸ்பாட்டில் வரல தான் வந்தார். வந்த உடனே எனக்கு இந்த சொன்னார், நாளைக்கு வரீங்களான்னு. சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரதை விட வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம்? சினிமா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டீமையோ ஒரு மனிதர்களையோ வாழ்த்தாமல் இந்த வாய் எதுக்கு இருக்க போகுது ஆக்சுவலி. ஸோ நான் சொன்னேன் உடனே வரேன் விஜயன் அப்படின்னு சொன்னேன். உடனே வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரெய்லரை போட்டு காட்டினார். படம் பார்க்கல. ஐ வில் see the movie. If it really touches movie, I'm going to talk about this movie. I hope it will touch my movie. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டைரக்டர் வந்து அவர் பேசும்போது நல்லா பேசினார். ரொம்ப அந்த முதல் குழந்தையினுடைய பேச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது இல்லை, என்ன 7 days படம் ஃப்ளாப்பு. 8வது நாள் தான் படம் ஓடிச்சு. நான் டயர்டாக வந்து நின்றேன் ஆக்சுவலாக அந்த மாதிரி. ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப அது தெரிஞ்சிருச்சு. என்னென்னா அந்த பையன் இஸ் ஒர்க் அ லாட் மெனி இயர்ஸ். வீட்டை பற்றி அண்ணனை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப, அதாவது அவன் படிக்கட்டும்னு சொன்னார். எனக்கு ஒன்று பெயிண்டர் டியூரருடைய பெயிண்டிங் தான் ஞாபகம் வந்துச்சு. டியூரருடைய அண்ணா வந்து 2 பேர் தான் படிக்கணும் போது டியூரர் போய் படிக்கட்டும் அப்படின்னு டியூரர் சொன்னோடனே டியூரர் வந்து அவங்க அண்ணா வந்து
கறியை வந்து பொறுக்கிற வேலை செஞ்சார், நிலக்கரி. அந்த கைகளை வந்து டியூரர் வரைஞ்சார். ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்மார்டல் இமேஜ் அது டியூரருடைய பெயிண்டிங். ஸோ அதை ஞாபகம் வந்துச்சு. ஐ திங்க் நியூ டியூரர் மாதிரி ஆகணும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் ஆகுன்ற எனக்கு ஃபீல் வந்திருக்கு எனக்கு. ஏன்னா அது பட் இன்னும் மேன்மையான படங்கள் எடுக்கணும், இன்னும் ரிஸ்க் எடுத்து டியூரர் மாதிரி படங்களை உருவாக்கணும் எனக்கு. ப்ளீஸ் விசிட்டர். அண்ட் ஆல்சோ ஹி கால்ட் ஹிஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட். தட் இஸ் அ ஃபேபுலஸ் திங் ஆக்சுவலி. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் லைஃப்பில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிமுகம், இந்த மாதிரி ஒரு மேடையில் அப்படின்றது. அப்புறம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அந்த பையன், எனக்கு அந்த பேரே பிடிக்குது, அந்த கலையரசன் தங்கவேலு. எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன் அது. அது கட் பண்ணுங்க, அது கட் பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். அது கலையரசன் தங்கவேலு, இட்ஸ் ஸோ ஆப்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் எனக்கு தேங்க்ஸ் சொன்னான். ஐ எம் ஸோ மூவ்ட் ஆக்சுவலி. ஏதோ நம்மளும் ஒரு 30 வருஷம் ஏதோ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஜெயன்ஸ் ஷோல்டர்ஸ் லைக் டேவிட் மேமெட், குரசவா, பிரசான். அவங்க ஷோல்டர் மேலே நின்று தான் உலகத்தை பார்த்தேன். அவங்க தான் என்னை பார்க்க வச்சாங்க. ஸோ நானும் ஒரு ஷோல்டராக இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். இந்த இரவு எனக்கு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சு, பட் பரவாயில்ல. ஆனால் புதுசாக இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு இந்த மாலுக்கு ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது கேட்கணுமா? அவ்வளோதானே. டெஃபினெட்லி சார். அதாவது ரொம்ப ஆத்மார்த்தமா வந்து எல்லாரையுமே வந்து விஷ் பண்றது மட்டும் இல்லாம டீடைல்டா இவ்வளோ விஷயம் சார் பார்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பூரிப்பா இருந்தது. இட் வாஸ் சோ ஹாப்பி டு see you wishing everybody சார். மேம், we are paid to watch மேம். எங்களுக்கு வந்து 150 ரூபா எது கொடுக்குறாங்கன்னா, வாழ்க்கையை உத்து பாரு, எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் வேலை ஜாஸ்தி, 9 ஹவர் 12 ஹவர் ஒர்க் பண்ணுறோம். அதனால் வந்து நீங்கள் உத்து பார்த்துட்டு வாழ்க்கையை எனக்கு நாங்கள் உத்து பார்க்குற மாதிரி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என் வாழ்க்கையே உத்து பார்க்குறது தான் ஆக்சுவலி. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் விஜயன் அண்ட் டீம் அண்ட் ஆல்சோ த டீம் டு இன்வைட் மீ டு டாக் அபவுட் திஸ் மூவி. ப்ளீஸ் join us on stage. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோஸ்ட் டிசிப்ளின்டு ப்ரொடியூசர் டீமை நான் இங்கே தான் பார்க்குறேன். மோஸ்ட் டிசிப்ளின்டு. அது நான் சொன்னேன். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படிப்பு. அதுக்கப்புறம் நேற்று வந்து விஜயன் பேசும்போது அவர் வந்து சொன்னார், முதல் படம் எடுக்கும்போது அவர் பட்ட கஷ்டம், அவர் எவ்வளோ செலவழித்தார் அப்படின்லாம் சொன்னார். நான் சொன்னேன் அது ஒரு லேர்னிங் கர்வுன்னு சொன்னேன். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், சார் ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப மூவிங்கான ஒரு விஷயம் சொன்னார், அது மேடையில் நான் சொல்லக்கூடாது. அவரை வந்து ஏமாற்றின ஒரு மனிதருக்கு அவர் குழந்தை படிக்கணும்னு அவர் திரும்பி வந்து காசு கொடுத்தாராம். அது ஐ வாஸ் வெரி மூவ்ட் ஆக்சுவலி. அப்போ சொன்னேன், நீங்கள் தோக்கவே மாட்டீங்க விஜயன், நீங்கள் வந்து சினிமாவில் 40-50 வருஷம் இருப்பீங்க அப்படின்னு. அந்த மனசு, அந்த எத்திக்ஸு ஒரு ப்ரொடியூசருக்கு இருந்துச்சுன்னா, உங்களை மாதிரி ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாமே பெரிய ஆளாக வருவீங்க. இந்த ட்ரம் ஸ்டிக்ன்ற கம்பெனி ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த வார்த்தை ட்ரம் ஸ்டிக் அப்படின்றது வந்து. You like the name, sir? Pardon me? You like the name? Yeah, I love the name, ma'am. I love the name. சார் அப்ரூவ் கொடுத்துட்டாருன்னா அப்ரூவ் தாங்க. ஸோ ரொம்ப நான் வந்து ட்ரம் ஸ்டிக்கோட நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்து வந்திருக்கேன். வெகு சீக்கிரத்தில் ஐ திங்க் டைரக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. என்ன விஜயன்? ஐ வில் பி வெரி ப்ரவுட் டு அசோசியேட் வித் தம் ஆக்சுவலி. ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் என்னை வந்து ஒரு கோழி குஞ்சு மாதிரி, புறா குஞ்சு மாதிரி பார்த்துக்கிறாங்க என்னை ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் ஐ எம் அப்சல்யூட், இட்ஸ் டிலைட் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். எனக்கு ஆக்சுவலாக வந்து சினிமா எங்களுக்கு அவ்வளோ பெருசாக பழக்கமில்லாத ஒரு விஷயம். நாங்கள் வேறு விஷயங்கள்ல இருக்கோம். ஆனால் இந்த சினிமாவை ரசிக்கிறதுக்கான காரணங்களே வந்து இந்த மாதிரி சார் மாதிரி இதில் ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி எங்காவது ஒருத்தர் 2 பேர் தான் அந்த மாதிரி எப்போவாவது ஒருத்தர் நாங்கள் மீட் பண்ண முடியுது. அந்த மாதிரி வந்து ஒரு பொக்கிஷமாக எங்களுக்கு கிடச்சிருக்காரு இவரை. இந்த மாதிரி ஏன்னா இவர் பேசுகிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து வெளியிருந்து ரசிகனாக பார்த்துருக்கோம். நாங்கள் இது கூட நின்று பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு பெருசாக சினிமா தெரியாது. ஆனால் எல்லா விஷயத்துலேயும் வந்து அத்தனை விஷயத்தையும் வந்து நுட்பமாக பார்த்து ஒரு விஷயமாக அணுவாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பேசுறது, இதெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்காக இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப உண்மையாலுமே வந்து இது உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு வந்து ஒரு கூஸ் பம்பிங், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இவரோட, ஏன்னா என்னை யாருக்கு தெரியாது. நான் வந்து வெடிக்காரப்பட்டிங்கிற ஒரு ஊர், அது எங்கேயோ இருக்குது. அந்த அங்கே சக்திவேல்னு ஒருத்தன்
நான் வந்து இந்த இடத்துல என் தம்பி விவேக்கு, என்னோட விஜயன், இவங்கெல்லாம் இங்கே வருவாங்க போவாங்க. நான் பெருசாக இங்கே இருக்க மாட்டேன். ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் இங்கே இருந்துக்கும் போது இந்த மாதிரி சார் மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பார்க்கும்போதும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சினிமாக்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் வந்து ஆக்சுவலாக வெளியவே அவங்க வந்து பெருசாக அவங்களோட தகுதிக்கு அவங்க பெருசாக வெளியே உலகத்தில் வந்து சக்ஸஸ் ஆக முடியறதில்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரியும் நல்லவங்கன்னு, ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதில்ல. நல்லவங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருமே உணர்றாங்க. ஆனால் அவங்களுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல. எங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா இவங்க தான் பெரிய சொத்து. எங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து காசு பணம் சம்பாதிக்குங்கிறது இல்லை. இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய இது சம்பாதிக்கிறதே இது ஒன்று தான். எனக்கு வந்து இதில் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தரை கலைத்துறையில் இந்த மாதிரி ஒரு மனுஷனை சந்திச்சிட்டோம், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம், அதுவே போதும். அதை தான் எனக்கு தேவை. அது உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப இவர் பேசுகிற ஒரு வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது எல்லா விஷயம் எல்லாமே பேசிட்டாங்க, சினிமாவை பற்றி பேசிட்டாங்க, எல்லாமே கலையரசன் பேசிட்டாப்புல, ரியோ பேசினார். இதை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம், இவர் வந்து ஒரு கொடுத்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா, இது வந்து உலகச்சிறந்த ஆகச்சிறந்த அவார்டு. நாங்கள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், எல்லாம் எல்லாத்த விட இந்த டீமுக்கு இவர் கொடுத்தாருல அந்த அவார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இவர் கொடுத்த ரெக்கக்னைஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் மேலே தூக்கி வச்சிருச்சு இன்னைக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வச்சு நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் செய்ய போகிறேன் சார். நான் இன்னொரு விஷயம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், சொல்ல வேண்டியது. நான் ரொம்ப ரீசெண்டாக நான் நிறைய படங்கள் நடித்தேன். நான் ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப என்னை ஆராதிச்சு நான் ரொம்ப நேசித்து நடிக்கிற படம் என்னுடைய பிரவீன் வந்து அவன் டைரக்ட் பண்ணியிருக்கான். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டராக விட்டுருங்க, ஒரு நல்ல குழந்தைய நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அவ்வளோ சின்சியரான பையன். அவன் வந்து என்னை நடத்துகிற விதம், என் மேலே நேசிக்கிற விதம் எனக்கு வந்து அப்சல்யூட் இஸ் ஆக்சுவலி டார்லிங் ஆஃப் மை லைஃப். ஆக்சுவலி பிரவீன் கூட நான் எப்பயுமே இருப்பேன். வாடா பிரவீன். சச்ச அவனுக்கு வந்து இவங்க ட்ரம் ஸ்டிக்கை இவங்க வந்து அந்த பிரவீனை பார்த்துக்கிற விதம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியடில் அந்த மாதிரிலாம் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. எனக்கு இருந்தாங்க, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அகோரம் சார். அவங்க வந்து என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு சார் வந்து. அதுக்கப்புறம் வந்து தானு சார், எல்லா ப்ரொடியூசரும் அப்படி தான் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸப்ஷனாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள விட 100 மடங்கு இவங்க வந்து டேரக்டர்ஸை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஐம் ஸ்டில் இன் ஒண்டர். அது எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ காசை போட்டு அந்த பையன் அது எப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஜென்யூனான ஒரு நெய்வ்னஸ் இருக்குது அவங்கள்ட்ட, ரொம்ப ஜென்யூனான நெய்வ்னஸ். இட் இஸ் நாட் ஒரு ஹையர் லெவலில் சொல்கிறேன். அவங்க அவ்வளோ நேசிக்கிறாங்க அவங்கள. அதனால வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் தட். தேங்க்யூடா. அந்த படம் நல்லா வரும், அவங்களுடைய எல்லா படங்களும் நல்லா வரும். ஏன்னா அவங்க மனசு அந்த மாதிரி இருக்குது. ஐ விஷ் ஃபார் தம். இந்த இயற்கை அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், நிறைய காசு சம்பாரிச்சு நிறைய பேருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார், உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக சினிமாவில் இருப்பேங்க சார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், நீங்களே சொல்லிட்டீங்க, உங்களை வந்து ஃபார்முலாவோ நான் இன்வைட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்காக நாங்கள் வரல, ஒரு கேஷுவலாக உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தோம். அந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் இன்னைக்கு நிற்கிறீங்க. தேங்க்யூ சார். இது வந்து இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். நான் எத்தனையோ ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னும் க்ளோஸாக நாங்கள் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டை கூட நான் தயங்கி நான் கேட்குறப்ப அவங்களால கூட இன்றைக்கி வர முடியல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த காரணமே இல்லை நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லைங்க சார், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதை விட என்ன இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் இருந்துட்டா நம்ம தமிழ் சினிமா எங்கேயோ போயிருங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அதனால தான் நீங்கள் லெஜண்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ. விவேக் இஸ் ஆக்சுவலி பயங்கரமான ஆள். அவரை கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் தடியாக இருப்பார் என்னை மாதிரி. சச் அ ஸ்வீட் ஆர்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ, லவ் யூ. அவர் பிஹைண்ட் த சீன்ல மட்டும், பேக் ஸ்டேஜில் மட்டும் தான் வேலை செய்வார். அண்ட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ப்ளஷர். அந்த மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆர் ஃபில்ம். எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கல்யாணா கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த படத்தில் இருக்க மாட்டேன். ஸோ அவருக்குன்னு இந்த கேரக்டருக்கு இது வேணும் அது வேணும் இருந்துச்சு. தமிழ் நல்லா பேசணும், அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்குது.
எப்போவுமே நான் கொஞ்சம் யங்காக இருக்குது, அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன். அதனால தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லை. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது ஐ ஃபீல் ஸோ லக்கி. அண்ட் தென் தி ப்ரொடக்ஷன், தேங்க்யூ ஸோ மச். தென் ரியோ, பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் தி செகண்ட் டைம். சச் அ நைஸ் கோஸ்டார். நான் எப்போவுமே அவர்கிட்டையும் சொல்லுவேன், இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவேன். இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு, அவரே சொல்லுவேன் நான் தான் உனக்கு அந்த நைஸ் கோஸ்டார்னு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஐ வாஸ் நியூ டு த இண்டஸ்ட்ரி. எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நான் அவ்வளோ காட்ட மாட்டேன், இருந்தாலும் உள்ள அப்படி இருந்துச்சு. ஆமாம், புது லாங்குவேஜ். ஆனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் செட்டில் எல்லாரும் என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன். அவர் ஸ்பெஷலி என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போவும் ஷூட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து கலையண்ணா சொல்லி கொடுக்குற மாதிரியே எனக்கு சொல்லி கொடுப்பேன். நார்மலாக அப்படி தேவையில்லை, அவருக்கு அவள் வேலை பார்த்துட்டு போகலாம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பார். ஈவன் டப்க்கு கூட என்ன நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் யூ. நீங்கள் தான் டப்பிங் பண்ணியிருக்கீங்களா படத்தில்? ஆமாம், அவருக்கு நான் தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண வச்சேன். ஓகே. ஸோ I would like to thank him. Then, like him, I am working with 2 other people for the second time, Varun and Sidhu Anna. Jolio அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன். ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ. எனக்கு கரியர்லேயே பெஸ்ட் பாட்டு கொடுத்தது அவங்க தான். ஸோ ஐ எம் லைக் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. ஏன்னா இப்போவுமே என்ன எல்லா இடத்துலையும் உருகின்னு சொல்லி தான், உருகி இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி. ஸோ அப்படி எனக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுத்ததே அவங்க தான். ஸோ தேங்க்யூ அண்ணா. அப்புறம் எனக்கு ஆக்சுவலி தெரியல, யாராச்சும் மிஸ் பண்ணி மணி அண்ணா அவரும் எனக்கு செட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரி எல்லாம் காட்டல, எனக்கு வந்து ஃப்ரெண்டாக எப்போவாச்சும் வந்து பேசிட்டே போவேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்காக வந்ததுலேருந்து அவர் விழுந்து கை தட்டிட்டு இருக்காரு ஒருத்தர். விக்கி அண்ணாக்கும் எனக்கு ஆக்சுவலி ஷூட் டைமில் நாங்கள் அவ்வளோ பேசல. நான் அவ்வளோ போய் பேச மாட்டேன், எங்களுக்கு அவ்வளோ சீன்ஸும் கிடையாது. இப்போ தான் ப்ரொமோஷன் டைமில் தான் நான் கொஞ்சம் பேசுகிறேன். அதுவும் அவர் என்ன ரொம்ப பேச வைக்கிறேன். அதனால நான் அவர் பக்கத்தில் அவ்வளோ போக மாட்டேன். தென் ஆக்சுவலி மாதேஷ் அண்ணா, அவளை நான் லாஸ்ட் வச்சுருக்கேன். மாதேஷ் அண்ணா, அவரை எப்போவுமே எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன். ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன், ஹீரோயினை மட்டும்தான் அப்படி இப்படின்னு வைப்பேன்னு. ஆக்சுவலி ரியோ எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வந்து இந்த சைட் லைட்டே இல்லை, நான் மேக்கப்பே போட வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ எனக்கு அவ்வளோ நல்லா லைட் போட்டு என்னை அழகாக காட்டியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரசிச்சிருக்காரு மாதேஷ் ப்ரோ. அவர் தான் எனக்கு ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட் டைமில் நான் கொஞ்சம் மேக்கப் போட்டேன், படத்தில் போடல. என் மூஞ்சியை பார்த்து வந்து சொல்லிட்டேன். ஃபோட்டோ ஷூட்டில் நான் பார்த்தப்போ ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு நினச்சேன், இப்போ நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஐயோ ஏன் இவர் இப்படி சொல்கிறேன்னு which is natural beauty. கரெக்டா? நீ எதுக்குமா மேக்கப் போடுற, நீ நேச்சுரலாகவே அழகாக தான் இருக்கே. அவர் சொன்னது அப்படி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கம்மிங் ஹியர். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஓகே, சூப்பர். இந்த படத்தோட டைட்டில் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரியும், பிகாஸ் நம்ம உட்காந்து பேசும்போதே பெண்கள் தான் பாவம் பண்ணுவேன். ஓகே. ஆக்சுவலி ஆண் மட்டும் பாவம் பண்ண மாட்டேன், ஆண் பாவம் ஓகே, பொண்ணுங்களும் பாவம் தான் கண்டிப்பாக. உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு சொல்லணும் லாஸ்டா போட்டேன், மறந்துட்டேன். சொல்லுங்க. எனக்கு படத்துல இருந்து என் லைஃப்ல ஆக்சுவலி கிடைச்ச வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் மீனாட்சி. She is a costume designer. Actually, she is like a sister to me. So yeah, அவ்வளவுதான். Thank you. இல்ல, நான் கேட்ட கேள்வி, அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆள். ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆணும் பாவம் பெண்ணும் பாவம் யாருன்னு. ஆமா, உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆண் பர்சனலா. இங்க இருக்கிற இவ்வளோ பேர், இங்க இருக்கிறவங்க யாரும் பாவம் கிடையாது. சரி, யாருமே இல்ல. இங்க இருக்கிறவங்க சொல்லணும்னா நான் சித்து அண்ணாவை சொல்லுவேன். ஓகே. வேற யாருன்னு எனக்கு தெரியல. பட் இது இல்லாம நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணி அண்ணாவை சொல்லுவேன். அவ ஆக்சுவலி பாவம் கிடையாது, ஆனா ரொம்ப பாவமா நடிப்பாரு. ஆமா. ஸோ அவன் தான் நான் பார்த்ததுல ரொம்ப பாவம். ஓகே, சரி. மாளவிகாக்கு ஒரு ஸ்பெஷலான டேலண்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா இல்லையே? ஆமா, சாப்பிடுவேன் நல்லா. அது ஒரு டேலண்டா? ஓகே, பட் அதை தாண்டி வாவ், இந்த பொண்ணு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்வளோ சூப்பரா ப்ளே பண்ணல. நான் பண்ணல, நான் பார்த்தேன். நோ, 100% எங்களுக்காக ப்ளீஸ் டோன்ட் டிசப்பாயிண்ட் அஸ். ஆக்சுவலி எனக்கு
நான் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு சுத்தமா தெரியல. இட்ஸ் ஓகே. நீங்க சும்மா பண்ணாலே நாங்க ரசிப்போம், நீங்க நடிச்சாலே நாங்க ரசிக்கும் போது இந்த விஷயம் அப்ப நான் சும்மா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க எஃபர்ட் போடாம பண்ணாலே நாங்க ரசிக்கும் போது இது சின்ன எஃபர்ட் போட்டா டெஃபினெட்லி பாருங்க, என்ன பேச கூட விடல. எங்களுக்காக சண்டை மேளம் ப்ளே பண்ற நம்ம. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிரசன்ட் மீடியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்கள்லையுமே என் கூடவே இருந்திருக்கீங்க. ஸோ இந்த படத்துலையும் கூடவே இருந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கடைசியில் அந்த ஏவி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி, ரொம்ப நன்றி. இருந்தாலும் அதில் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து எதெல்லாம் போட்டால் எனக்கு வந்து அப்படின்னு எனக்கு தோணுமோ அங்கேருந்து ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா. வெரி நைஸ். முடிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் நம்ம 2 பேரும் பேசிட்டு போவோம். ஏன்னா மெமரிஸ் நிறைய ரீகலெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்திருந்த வசந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பொன்ராம் சாருக்கு நன்றி, மிஷ்கின் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இவங்க 3 பேருமே நிறைய ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ லைஃப் டைமுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜை. பிகாஸ் அவங்க 3 பேருமே பேசிட்டு போன வார்த்தைகளும் சரி, அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி, அவ்வளோ பெரிய பிளஸிங். ஸோ லைஃப் டைமுக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி 3 பேருக்கும். அண்டு ஃபஸ்ட் இந்த ஆண்பாவம் பொல்லாதது வந்து இவ்வளோ நல்லா வர்றதுக்கு காரணமான ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க. ஸோ அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 3 இல்லை 4 ப்ரொடியூசர் இருக்காங்க ட்ரம்ஸ்டிக்கில். ஸோ மணி பிரதரும் ஒரு ப்ரொடியூசர் தான், இந்த படத்தோட சிஓஓ மிஸ்டர் மணி. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிற பிரதர் ரொம்ப நன்றி எங்கள் கூடவே இருந்ததுக்கு. டேரக்டர் நான் சொல்லணும்னு நினச்சது டேரக்டர் வச்சிட்டார். ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு டீம் வந்து இரவு பகலாக வேலை பார்ப்பாங்க, நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரொடக்ஷன்லேருந்து எங்களோட சிஓவும் நைட்டு முழுசும் வந்து எங்கள் கூட கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பார். நடுநடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் துவண்டு போகும்போது நல்ல நல்ல ஜோக்குகளாக போட்டு எங்கள் கூட ஜாலியாக இருந்தார். ஸோ மணி பிரதர் தேங்க்ஸ். அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரொடியூசர் இருந்தாவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், 4 ப்ரொடியூசர்ன்ட்டு. ஆனால் அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லாமல் எங்களை ஹாப்பியாக வச்சுருந்த ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் டீம் கிட்ட கேட்பேன் சார் எப்பயுமே, இந்த என்விரான்மெண்ட் ஜாலியாக இருந்தால் தான் படம் நல்லா வரும், அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ப்ரொடியூசர் எங்கள் கூட இவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் கோயம்புத்தூர் ஈவினிங் சார். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த படத்தில் வந்து கையெழுத்து போடும்போது கூட நான் என்னோட ப்ரொடியூசர் சக்திவேல் சாரை பார்க்கவே இல்லை. படம் முடிஞ்சு ப்ரமோஷனோட ஃபஸ்ட்டு டே ஒருத்தர் வராரு, வந்தோடனையும் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னோடனையும் நம்ம எல்லாரையுமே அண்ணனில் கூப்பிடுவோம். அந்த மாதிரி அண்ணன் ஹாய்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அவர் தான் சக்திவேல் சார். சக்திவேல் சார் நீங்களா அப்படி இருந்தது. ஸோ படம் முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரொடியூசரே மீட் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். கொஞ்சம் முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கலாம் சார். ஸோ விவேக் சார் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் எல்லாத்துலேயுமே ஐ மீன் ஹீஸ் லைக் ஷோ ரன்னர் மாதிரி இருந்தார் விவேக் சார். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும் சரி, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் சரி, அதுக்கு நன்றி கடனா அக்டோபர் 31 இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் சார். ஓகே. ஸோ அண்ட் இந்த படம் ஆரம்பித்தது சிவா அப்படின்ற ஒருத்தரோட ரைட்டிங்கில் இருந்து. இதோட பிள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலாக அந்த சிவான்றவர் எழுத ஆரம்பித்தார். ஆனால் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த். ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட சேர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த ஆண் பாவம் பொல்லாதது வந்து அவரோட சேர்ல இருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ்காந்த் சொல்லி விட்டுட்டாரு. அவர் அதுக்கப்புறமேட்டு சிவான்றவர் அதை கையில் எடுத்துட்டாரு. ஸோ அவர் எழுதினது தான் இந்த ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற முழு படம். சிவா ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார். அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வர்றதுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட எழுத்துக்களும் சரி, டயலாக்ஸும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அதை வந்து டைரக்டர் கலையரசன் தங்கவேல் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யார் அப்படின்னா, அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லைஃபை கிரியேட் பண்ணது கலையரசன் தங்கவேல். ஸோ ரொம்ப அருமையாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட டீம்லேருந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இதோட நம்மளோட டீம்லேருந்து இது 3வது டைரக்டர். நெஞ்சமுண்டு நேர்வேண்டு ஓடுராஜா படத்துலேருந்து 3வது அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு. நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே முதல் பட டைரக்டர் கிடையாது. எல்லாருமே ஆல்ரெடி டைரக்டராக இருந்து தான் முதல் படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குனர் எடுத்த மாதிரி இருக்காது. ஆல் த வெரி பெஸ்ட் கலை. ஸோ அடுத்து என்னோட ஜீனி
சித்துக்குமார். நான் ரஜினின்னு ஏன் சொல்லுவேன்னா, ஒரு படத்தில் என்னென்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு என்ன கேட்டாலுமே அதை வந்து அவர் கொடுத்துருவாரு அவரோட ஸ்டுடியோலேருந்து. லவ் யூ ஸோ மச். ஸோ ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியாக நமக்கு வேணுன்றதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம மேலே இருக்கவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் என்னோட அதான் இப்போ மாளவிகா சொன்ன மாதிரி இந்த உருகி உருகின்றது வந்து கிட்டத்தட்ட அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த சாங்கை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படத்தில் ஜோடி பொருத்தம் பாட்டும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தில் சித்துக்குமாருக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி, அவர் பண்ணுற பாடல்களுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டாக வேற ஒரு அட்டெம்ப்ட், கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் கலருக்குள்ளார சித்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்குள்ளார நிறைய ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சித்துவோட ஒர்க்குக்கு அவன் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ அப்படி நீ பெருசாகிறது இந்த படத்துலேருந்தே ஆனினா அது பெரிய ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சித்துவோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா ரொம்ப கமர்ஷியலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அடுத்ததாக மாதேஷ் அண்ணன். ஸோ இந்த குரூப்புக்குள்ளார எல்லா பாய்ஸ் கேங்லேயும் இருக்க மங்களம் சார் மாதிரி இந்த பாய்ஸ் கேங்கில் இருந்த மங்களம் சார் வந்து மாதேஷ் அண்ணா. ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் போவோம். ஆனால் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே திடீர்னு எங்களுக்கு ஒன்று தோணும், அதை போய் கேட்போம். ஆனால் இப்போ அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அப்படின்றனால நாங்கள் திடீர்னு ஏதாவது கேட்டோம்னா கூட டக்குன்னு அவரால் பண்ண முடியும். ஆனால் பண்ண முடிஞ்சாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எதுக்கு அது வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மாதேஷ்னா ஒரு தடவை கூட நோ சொன்னதே கிடையாது. பண்ணிடலாம் அப்படின்றவாரு. சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை பண்ணியும் கொடுத்துட்டு போவார். இந்த படம் இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ சீக்கிரமாகவும் எடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் மாதேஷனா தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தொடர்ந்து நிறைய பண்ணுவானே, சூப்பராக பண்ணுவானே. ஸோ இந்த படத்தோட விஷுவல் வந்து இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம், ஆனால் அது சும்மா ஜோக்காக சொன்னேன். நான் ஒரு சைடு எனக்கு லைட் வைக்கல அப்படின்ட்டு அதை அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக எங்களை காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாதேஷனா. மாதேஷனோட ஒர்க்கை தாண்டி எனக்கு மாதேஷன்ட்ட ரொம்ப பிடிச்சது, நம்ம வந்து இந்த ஷூட்டிங் டைமில் வேலையை தாண்டி நமக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சுற்றி நின்று பேசுவோம்ல. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்ல நம்ம நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். மாதேஷன் அங்கே இருந்தாருன்னா அங்கேருந்து வர்ற ஸ்டோரிஸ் வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நின்று பேசின வெட்டி கதைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் நான். ஸோ இது வெட்டி கதைன்னு பேரே வச்சிருக்கக்கூடாதுண்ணே, கதைகள் தான் சொல்லணும். ஸோ நாங்கள் பேசின நிறைய கதை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நிறைய மெமரிஸ், நிறைய மொமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்டு கேஜி வருண் பிரதர் எல்லாருமே வந்து மேலே வந்து நம்ம புத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் என்னெல்லாம் பண்ணணுன்றதை எல்லாருமே மேலே வந்து பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே கேஜி வருண் வந்து இந்த படத்தோட எடிட்டர். அவர் எடிட்டர் மட்டும் இல்லை, முதல்ல அவர் லான்ச் ஆனது வந்து ஒரு ஹீரோவாக. ஸோ ஒரு ஹீரோ அண்ட் டைரக்டர். ஸோ கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் டைம் இருந்தால் யூடியூப்பில் பாருங்கள். அதை வந்து அவர் டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு ஹீரோவும் அதில். ஸோ ஒரு ஹீரோ ஒரு டைரக்டரை வந்து எடிட்டராக மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் தோணும். ஸோ ஜோவில் வந்து அவர் எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த படத்துலேயும் வந்து ஆண் பாவம் புல்லாததுலேயும் வந்து அவர் எடிட்டராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் தீபாவளி முடிஞ்சிருச்சு, யார் பட்டா சொல்லிக்கிறது. ஓகே, ஸோ இந்த படத்துலையும் வந்து எடிட்டராக பண்ணியிருக்காரு. நாட் ஒன்லி எடிட்டர், இந்த படத்தோட இன்னொரு கோ டைரக்டர் அவர். ஸோ எனக்கு வந்து கேஜி ப்ரோ இருக்கார் அந்த டீமில் அப்படின்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் முழுசாக நம்புவேன். அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் as I always said, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் மை டீம் கேஜி வருண் பிரதர். கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் உங்களோட கோல் அடைகிற மாதிரி டைரக்டராகவும் ஹீரோவாகவும் பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ஐயா உட்காருங்க. ஓகே, ஸோ மீவின் வினோத் சார் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஸோ அவரோட கலர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 அழகாக இருந்தது. அவர் பின்னாடி பண்ணியிருந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்டார் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அவர் பண்ண ஒர்க்கில். ஸோ இந்த படத்தில் மீவின் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரே பார்க்குறதுக்கு ஸ்டார் மாதிரி இருப்பார். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அதான் இங்கே இந்த டீமுக்குள்ள விளையாட்டுத்தனமாக அந்த இந்த கேரக்டருக்கு யாரும் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னா இப்படின்னு திரும்பினோடனே யாராவது நின்னாங்கன்னா உடனே நடிக்க வச்சுருவோம். அந்த மாதிரி மீவின் சார் வந்து ஒரு ஷாட்டில் வருவார். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார். மீவின் சார் தேங்க்யூ ஸோ மச். அடுத்து மீனாட்சி, ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஸ்வீட் ஆர்ட் ஷூட்டில் இருக்கும்போது அவங்க காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. ஸ்வீட் ஆர்ட் ஷூட்டில் இருக்கும்போது காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. வரும்போது
அவங்க சில காஸ்டியூம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வரும்போதே நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் ஸ்வீட் ஆர்ட்டில் போடுறேனே, இந்த படத்தில் இது வேண்டாமே அப்படின்னு. அவங்க இப்படின்னு பார்த்தாங்க, நான் இதெல்லாம் தான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இல்லை நான் இதில் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் கிட்டத்தட்ட மதராகவும் இருந்து அவங்கள பத்திரமா மாற்றிட்டாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பாய்ஸ் கேங் இல்லை, சுற்றி பசங்களாக இருக்கும்போது அந்த அந்த குரூப்புக்குள்ளார ஒரே ஒருத்தவங்க ஹீரோயின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் நம்மளால் போய் கன்வே பண்ண முடியாது. அது எல்லாத்துலேயுமே எங்களோட மொத்த டீமுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் பாலமாக இருந்தது வந்து மீனாட்சி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே சொல்லிட்டேனா? ஸோ படத்தோட மொத்த ப்ராசஸில் அதோட எண்டு ப்ராசஸான சவுண்டு, ஸோ அந்த சவுண்டு ஒர்க் பண்ண ராஜா பிரதர் அண்ட் சதீஷ் பிரதர் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அவங்க கிட்ட தான் படம் இருக்குது, இன்னும் சூப்பராக கொண்டு வரணும். அண்ட் டிஏ ஒர்க் பண்ண பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிற ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் சேர்க்க போகிறது அவங்க தான். ஸோ இப்போ படம் அவங்க கிட்ட தான் இருக்குது, அதை இன்னும் பெருசாக இன்னும் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு சொல்கிறேன். படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களோட டீம்லேருந்து வெளியில் போய் ஒருத்தவங்க பார்த்து சொன்னது ஏஜிஎஸ் தான். ஸோ அங்கேருந்து மொத்த டீமோட நம்பிக்கையே வேற ஒன்றா மாறிச்சு. அதுக்கு ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிந்தனண்ணே, தேங்க்யூ ஸோ மச், ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ, நன்றி. அண்ட் இந்த படத்தோட கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் அத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு நான் வந்து டான்ஸ் ஆடிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு படத்தில் எல்லா படத்துலையுமே ஒரு பாட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அத்தானுக்கு வந்து நிறைய கீழே நல்லா ஆடி இருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆண் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆண் தான் பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து மட்டும் பேசாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தலை. ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு ரொம்ப சின்னதாக இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தியோடு நீங்கள் வெளியில் போகலாம். அண்டு வெளியில் போய் இந்த படம் நல்லா இருக்குது, நீ போய் தேட்டரில் பாருன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்கும். அண்டு ஃபேமிலி என்டர்டெய்னர், ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருமே குடும்பத்தோடு போய் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட், நல்ல பேர். அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடித்திருக்கிறார். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சார் இந்த வரேன் சார். ஸோ ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். இந்த கேரக்டர் சொன்னோன்னே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த படத்தில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர்லாம் பண்ணல, அது கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோ இந்த படத்தில். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த். நானே இந்த வார்த்தையை என் வாயில் சொல்லுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜென்சன் பிரதர். ஸோ இந்த டீமில் இந்த கேங்கில் சேர்ந்த இன்னொரு ஆள் ஜென்சன் தான். ஐ ஹாப்பிலி வெல்கம் டு யூ இன் டு திஸ் கேங். ஓகே, ஸோ சச் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். நிறைய இடத்துல அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த படத்தில் பக்கத்தில் நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீமுக்குள்ளார வந்ததுக்கு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தேட்டரில் October 31 பாருங்கள், அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ஷீலா வந்து இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மாளவிகா ஒரு ஹீரோயின்னா, ஷீலா வந்து இன்னொரு ஹீரோயின். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப நீடடாக இருந்தது, அதை ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பாவாக நடித்த சார் பாண்டியன் சார், ராஜாராணி பாண்டியன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் கூட நடிக்கும்போது தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டர் ஆகும், நம்ம இன்னுமே ஷேப் ஆகும். ஸோ உங்கள் கூட நடித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார். வெங்கடேஷ் சார், அவர் ஃப்ரேமில் நிற்கும் போதே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ் சார், அதை வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வெங்கடேஷ் சார், அப்புறம் ரேஷ்மி மேம், ஆல்ரெடி என்னோட படங்களில் வரிசையாக அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்துலையுமே அவங்க கூட நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உமா மேம் வந்து ஹீரோயினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அங்கங்கே வந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி
அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அனிருத், ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார். இந்த படத்தில் ரொம்ப சின்ன ரோல் தான், அதுக்கு பிராய்ச்சித்தமாக நான் அடுத்த படத்தில் வந்து பெருசாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். என்னோட தம்பியாக நடிச்சிருக்காரு அனிருத். ஸோ தேங்க்ஸ் அகெயின் உனக்கும். அண்ட் லாஸ்ட்டாக மாளவிகா மனோஜ். ஸோ இந்த படத்தில் என்ன ரொம்ப ப்ரௌடாக ரியாக்ட் பண்ணிங்களா? ஓகே ஓகே, லாஸ்ட்டாக மாளவிகா மனோஜ். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விக்கியும் டிசைட் பண்ணும்போது விக்கி தான் அந்த காலட்டு தான். இல்லை இதில் டயலாகாக வந்து ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு பேருமே நிறைய பேசி நடிக்கணும் அப்படிங்கும்போது அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் எங்களுக்கும் அது தோணுச்சு, ஆமாம் ஒரு ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆடிஷன்லேயே அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய மெமரைஸ் பண்ணி அந்த சீனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி, ஐ மீன் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ஈக்குவலாக நிறைய பேசி நடிக்கணும், தமிழ் பேசி நடிக்கணும். ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் தாண்டி அவங்களோட முழு எஃபர்ட் தான் அந்த சக்தின்ற கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நல்லா அந்த கேரக்டருக்கு லைஃப் வந்துருக்குன்னா அது அவங்க போட்ட எஃபர்ட் தான். இதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னா நேரத்துக்கு வர்றது, கரெக்டாக ரெடி ஆயிடுறது, அதெல்லாம் என்னை பொறுத்தளவு டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின்னா இது ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரை கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஆர்டிஸ்டோட டிசிப்ளின். ஸோ நான் அதை தான் பிலீவ் பண்ணுவேன். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்த படத்துலையும் அதே மாதிரி கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்களோட சக்ஸஸ் எல்லாமே வந்து ஜோவோட டீமுக்கு சேரும். ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஜோ டீமோடது. ஸோ அதனால் கீப் இட் அப். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஃபுல்லாக வந்து நம்ம ஜோ முடிச்சுட்டு ஸ்வீட்டாட்டு பிடிச்சி ஆண்பாவம் பொல்லாததுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் இப்போ திரும்பி தமிழுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ த ஹோல் டீம், ஏடிஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஹரிஷ், லோகன், ஷாரான், அதிலன், ஸோ எல்லாருக்குமே விஸ்வா, ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அருண் பாண்டியன், ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ எப்பயுமே எனக்கு வந்து படத்துலன்னு இல்லை, ஓவராலாகவே எனக்கு இந்த ஏடி க்ரூ கூட தான் ஃபஸ்ட்டு நல்ல பாண்டு கிரியேட் ஆகும். இந்த படத்தில் அப்படி நடக்கலை. கடைசியாக தான் என் கூட ஃப்ரெண்ட் ஆனானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க இனிமேட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். அண்ட் இல்லை அண்ட் இந்த படத்தோட ஐ மீன் இப்போ இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணுது தானே. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ இந்த படத்தோட ஆல்பமை வாங்கின சரிகமா நிறுவனத்துக்கு என்னோட நன்றி. அண்ட் எப்போவுமே எனக்கு கூடவே இருக்க ஹாட் ஸ்டாருக்கும், ஐ மீன் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும், ஸ்டார் விஜய்க்கும் என்னோட நன்றி. ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் வரும், ஆனால் அதுக்கு முன்னாடி தேட்டரில் வருது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒருத்தரை வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன். சுத்தி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன முடிவு பண்ணாலுமே, நான் என்ன பண்ணாலுமே என் கூடவே இருக்கிறதுக்கு சுத்திக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். இது ஆண்பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருந்தாலுமே இதில் ஒரு சில விஷயங்கள் ஆமாம் என் வாழ்க்கையிலையும் நடக்குது தான். ஆனால் இந்த படத்தோட இது வந்து சுத்திக்கு மட்டும் இல்லை, சுத்திக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் என்னோட மனைவிக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாரோட மனைவிகளுக்கும் சொல்கிறேன், இந்த படம் பார்க்கும்போது உங்கள் யாருக்குமே எங்கள் மேலே கோவம் வராது, இருக்க லவ் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் எண்டில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோமோ அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் கன்ஃபார்மாக. ஓகே தட்ஸ் அ வெரி லாங் விஷ், பட் ஹோல் ஹார்ட்டடாக வந்து நீங்கள் விஷ் பண்ணதில்ல, உங்களுக்கும் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணதில்ல, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம நிறைய ஸ்டேஜில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், பட் இப்போ டெபியூவா 2 ஹோஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தி டெபியூ ஆங்கர்ஸ் onto this. 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? இது ஆக்சுவலாக எனக்கே பதில் தெரியும். போடு. நடிச்சதுலையா மாளவிகா? ஆப்வியஸா நீங்க எதிர்பார்த்த பதிலா? ஆமா, எனக்கே தெரியும். இல்ல क्वेश्चन நடிச்சதுல அப்படின்னு தான கேட்டேன். ஆமா, யா மாளவிகா. ஓகே, சோ ரைட் ஆன்சர். ஆமா. செகண்ட் வந்து இதுவா? ஓகே. எப்பாவது என்கிட்ட ஷூட்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிருக்கியா? இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசை தான், ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்புனா எங்கே இருக்கேன், யார் கூட இருக்கேன்னு ஃபுல்லாக அவனுங்க எல்லாருமே அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலாக என்னோட ஃபேமிலி பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. வீட்டிலேருந்து கிளம்புனா என்னென்ன நடக்குதோ அதை நான் அப்டேட் பண்ணுறனோ இல்லையோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஸோ பொய் சொல்லிட்டு இல்லை, இதில் பின் குறிப்பு போட்டிருக்காங்க, நீ போயிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஆனால் தெரியும் உண்மையை மட்டும் சொல்லுன்னு வேற போட்டிருக்கேன். இல்லை ஷூட்டிங்னு சொல்லிட்டுலாம் எங்கேயும் போனதில்லை. ஷூட்டிங்லேருந்து கிளம்பிட்டேன், தோ வந்துகிட்டு இருக்கேன்னு வேணா நிறைய தடவை போய் சொல்லியிருக்கேன். கரெக்ட்.
லாஸ்ட் இது வந்து நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடினல ஆத்தங்கிற மருமை அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த அதில் எதுவுமே நடந்த மாதிரி இல்லை. இது எழுதி கொடுக்கல, அது தானா வந்த கேள்வி. ஸோ இப்போ நீ அதை வந்து ரிவைஸ்டாக இப்போ இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாமல் இப்போ ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த 10 வருஷத்துக்கு ரிவைஸ்டாக ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா என்னன்னு பாடுவேன்? இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டேன், நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பேசுறதை விட்டுருங்க, பாட்டு பாடினா கேட்போம். ஓ, எங்க 2 பேரும் ஜோடி பத்துமா சார்? ஓகே சார். ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். இல்ல உண்மையை சொல்லணும்னு சொல்லி இல்ல இப்ப கேட்டேன். ஆமா, அப்ப கஷ்டம்தான். செக். நான் வந்துட்டேன். மாமியே ஒன்ன காணாம அப்படின்னு பாடியிருப்பேன். அதுல சாப்பாடெல்லாம் பேசியிருந்திருப்பேன். இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடினது, இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன். இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே. மனைவியா ஒன்ன கட்டிட்டேன், சோத்துக்கு ஸ்விக்கியில தேடிட்டேன், சுமாரையும் சூப்பர்னு சொல்ல பழகிட்டேன். ஓகே பாவி. காலையில் ஷூட்டிங் போகணும், மாலையில் டப்பிங்கும் போகணும், மாச கடைசியில இஎம்ஐ கொஞ்சம் கட்டணும். ஒத்தையில் ஸ்கை வாக் டோரோரும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே, ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரும் காடை தேய்ச்சு கண்ணீர் வடிச்சேனே. தங்கோ நீ கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில் விழுந்தேனே. முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு. என் மொத்த உசுரை இப்பதான் பார்த்தா தூக்கிட்டு போனான். என் மொத்த உசுர உள்ளங்கையில் தந்தாச்சு. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. மீண்டும் சிங்கர் ரியோராஜ் உங்களுக்காக 100% ஸ்பாட்லே லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி. Are you happy with all the questions? ஓகே, பரவாயில்ல. ஆனா அது ஸ்விக்கிலாம் இல்ல. போய் என்னது? நான் சமைக்கிறேன், ஸ்விக்கிலாம் இல்ல. ஆமா, நானே பார்த்திருக்கேங்க. போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் for my husband அப்படின்னு பண்ணி போடுறாங்களே. அந்த ஸ்டோரி என்னைக்கு சமைச்சாங்க? Okay, if you want to wish your husband now at this moment. எஸ். ஸோ எப்போதும் சொல்கிறது தான், ஃபுல் இந்த ரிலீஸ் டைமில் வந்து ரொம்ப ஃபுல் டென்ஷனில் இருப்பான். பிகாஸ் எல்லா வேலையும் அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினைப்பான். ஸோ கம்ப்ளீட் டென்ஷனில் இருப்பான். அதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி ரிலாக்ஸ்டாக இருன்னு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் இந்த படம் கன்ஃபார்மாக பெரிய ஹிட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தேன், அதுவே பயங்கரமாக இருக்கும். இன்டர்வெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம். பிகாஸ் இட் இஸ் கோனா பி அ ஹியூஜ் ஹிட் டெஃபினட்டாக. ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், டீம் எல்லாரும். ஸோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மனைவி கிட்ட இருந்த இந்த விஷயம் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. இன்னைக்கு ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி வெரி பிளெஸ்ட். பிகாஸ் வந்து எல்லாருமே உங்களை அப்படியே புகழ்த்தி தள்ளிட்டாங்க. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஸ்ருதி. தேங்க்யூ. அண்ட் எஸ், இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த சில படங்கள், இதுக்கப்புறமேட்டு நாங்கள் பண்ண போகிறது, இது எல்லாத்துக்குமே அந்த அந்த முதல் காரணம் வந்து சிவகார்த்திகேயன் தான். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து நெஞ்சமுண்டு நேர்மைண்டு ஓடு ராஜால கார்த்திக் வேணுகோபாலன் மேலே நம்பிக்கை வைக்கல அப்படின்னா, ஜோல ஹரிஹரன் ராம் இல்லை, ஸ்வீட் ஆர்ட்டில் ஸ்வினித் இல்லை, ஆண் பாவம் பொல்லாததில் கலையரசன் தங்கவேல் இல்லை. ஸோ அந்த முதல் நம்பிக்கையை வச்ச சிவகார்த்திகேயன்னாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கும் சரி, இதுக்கப்புறம் நடக்க போகிற நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சரி, சிவகார்த்திகேயனாக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஈவினிங். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் ரொம்ப நன்றி. அதான் கையை அப்படி தூக்காது. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த எல்லா நிகழ்வையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகேன்.